Good morning students. Now we are going to biozoology class, 8th chapter, excretion. Previous class we are discussed about structure of a nephron. Now this class we are discuss about mechanism of urine formation in human. Mechanism of urine formation in human. பாடம் 8 கழிவு நீக்கம். இதற்கு முன்னர் உள்ள வகுப்பில் நாம் நெப்ரானின் அமைப்பு என்பதை பார்த்தோம். இந்த வகுப்பில் மனிதனில் சிறுநீர் உருவாகும் முறை என்பதை பார்ப்போம். மெக்கானிசம் ஆஃப் யூரின் ஃபார்மேஷன் இன் ஹியூமன். How to form urea? The nitrogenous waste formed as the result of breakdown of amino acids is converted into urea in the liver by ornithine cycle or urea cycle. So in this the cycle is known as the ornithine cycle or urea cycle. யூரியா எவ்வாறு உருவாகிறது? அமினோ அமிலங்கள் சிதைக்கப்படுவதால் உருவாகும் நைட்ரஜன் கழிவுகள் கல்லீரலில் யூரியாவாக மாற்றப்படுகின்றன. இந்த சுழற்சியில் ஆர்னித்தின் சுழற்சி அல்லது யூரியா சுழற்சி என்று அழைக்கப்படுகிறது. இந்த சுழற்சிக்கு ஆர்னித்தின் சுழற்சி அல்லது யூரியா சுழற்சி என்று அழைக்கப்படுகிறது. This is the important for the 2 mark question. This is the ornithine cycle. This is the very important for this ornithine cycle. This is the glutamine. The glutamine gives the ammonia. Then form this the carbamyl phosphate. Carbamyl phosphate. Also the glutamine. Carbamyl phosphate synthetase 1. Carbamyl phosphate synthetase 1 and carbamyl phosphate synthetase 3 is give the citrulline. Give the citrulline. அதாவது glutamine, ammonia கார்பமைல் பாஸ்பேட் உருவாகிறது. அதே போன்று குளுட்டமைன், கார்பமைல் பாஸ்பேட் சிந்தட்டேஸ் 1 மற்றும் கார்பமைல் பாஸ்பேட் சிந்தட்டேஸ் 3 ஆகியவற்றால் சிட்ருலின் உருவாகிறது. Then this the citrulline give this the citrulline, then give this the arginosuccinate. அந்த அர்ஜினோசக்சினேட்லேருந்து ஃபியூமரேட் இஸ் த கம் அவுட். அதாவது ஃபியூமரேட்டுங்கிறது வெளியில் வந்துடுது. தென் ஃபார்ம் திஸ் த அர்ஜினின். அது அர்ஜினோசக்சினேட்டில் ஃபியூமரேட் கம் அவுட், அது வெளியில் வந்துடுது, ஃபியூமரேட்டாக வெளியில் வந்துடுது. தென் ஃபார்ம் திஸ் த அர்ஜினின். அதுக்கப்புறம் அதிலிருந்து என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா அர்ஜினின் ஃபார்ம் ஆகுது. தென் த அர்ஜினின் இஸ் த செல் சைட்டோபிளாசத்தில் வந்து அது என்னவோ மாறுது. தென் ஃபார்ம் திஸ் த யூரியா. Then form the again form this the ornithine. மறுபடியும் என்ன ஃபார்ம் ஆகுது? ஆர்னித்தின். அந்த ஆர்னித்தின் சைக்கிள் வந்து ஃபார்ம் ஆகுது. தென் again form this the citrulline and arginosuccinate. மறுபடியும் வந்து சிக்சினின் arginosuccinate வந்து ஃபார்ம் ஆகுது. That is called as the ornithine cycle. This is the important of the 3 mark questions. இது 3 mark questionsல important. Then the urine formation involves the 3 main process, namely glomerular filtration, tubular reabsorption and tubular secretion. அதாவது சிறுநீர் உருவாக்கத்தில் கிளாமருலார் வடிகட்டுதல் glomerular filtration மற்றும் குழலில் மீள உறிஞ்சுதல் tubular reabsorption and tubular secretion மற்றும் குழல்களில் சுரத்தல் ஆகிய 3 செயல்பாடுகள் உள்ளன. The first one we can go to this way, glomerular filtration. This is the entire structure of the nephron. I already told you. அதாவது நெப்ரானுடைய முழு அமைப்பு having this thing majorly have the 5 parts. ஏற்கனவே நம்ம இது பார்த்துருப்போம். 5 பகுதிகள் காணப்படுகிறது. அதாவது கிளாமர்லஸும் மேலே இருக்கக்கூடிய பவுமன் கேப்சூல்ஸும் ரெண்டும் சேர்ந்து தான் மல்பியூஜியன் கேப்சூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம். கிளாமர்லஸும் பவுமன் கேப்சூல்ஸ் ரெண்டும் சேர்ந்தது மல்பியூஜியன் கேப்சூல். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ப்ராக்சிமல் கன்வெர்டர் டிபியூல்ஸ், அண்மை சுருண்ட குழல். அதுக்கப்புறம் ஹென்லி வளைவு.
அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டிஸ்டல் கன்யூட்டர் டிபியூல்ஸ், சேய்மை சுருண்ட குழல், சேய்மை சுருண்ட குழல். அதுக்கப்புறம் கலெக்டிங் டக்ட், சேகரிக்கும் குழல். ஸோ ஹாவ் த 5 பார்ட்ஸஸ் ஆஃப் த நெப்ரான். இது நெப்ரானினுடைய 5 பகுதிகள் ஆகும். ஸோ த ஃபர்ஸ்ட் we are discuss about the when having this the glomerular filtration. glomerular filtration. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எதை பார்க்குறோம்னா glomerular filtration. In this the glomerulus, when having this there 2 arterioles, ரெண்டு arterioles இருக்கு. One is the afferent arterioles, another one is the efferent arterioles. அப்போ afferent arteriolesனா என்னன்னா உட்செல்லும் தமனி, உட்செல்லும் தமனி. When the afferent arterioles get inside of this the Bowman capsule and get the coiled head, then having this the widening of the tube, widening of the tube. அதாவது உட்செல்லும் தமனி, அதாவது பௌமான் கிண்ணத்தினுள் சுருண்ட அமைப்பில் காணப்படுகிறது. அப்போ உட்செல்லும் தமனி அகலமாக காணப்படுகிறது. After that, when this the blood vessels is the come out from the Bowman capsule, that is called as the efferent arterioles, having this the narrowing nature. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பௌமான் கிண்ணத்திலிருந்து வெளியில் வரக்கூடிய அந்த இரத்த நாளம், அதுதான் என்னன்னு சொல்கிறோம், வெளிச்சல் நுண்தமனி அப்படின்னு சொல்கிறோம். இது குறுகி காணப்படுகிறது, இது குறுகலாக காணப்படுகிறது. So the first the filtration take place the glomerulus, so that is called as the glomerular filtration. அதாவது ஃபில்ட்ரேஷன் வடிகட்டுதல் ஃபஸ்ட்டு கிளாமருலஸில் நடைபெறுகிறது. அதனால் அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், கிளாமருலார் வடிகட்டுதல், கிளாமருலார் வடிகட்டுதல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நவ் கம் டு திஸ் த டாபிக். The first one is the glomerular filtration. Glomerular filtration. The glomerular filtration, glomerular வடிகட்டுதல். The blood entered the kidney from the renal artery into the glomerulus. அது சிறுநீரக தமனி மூலம் இரத்தம் கிளாமருலஸை சென்றடைகிறது. இரத்தத்தில் அதிகளவு கூழ்ம புரதங்கள், சர்க்கரைகள், உப்புகள் மற்றும் நைட்ரஜன் கழிவுப் பொருட்கள் ஆகியவை அடங்கியுள்ளன. நைட்ரஜன் கழிவுப் பொருட்கள் ஆகியவை அடங்கியுள்ளன. The blood is the composed of large quantities of water, colloidal proteins, கூழ்ம புரதங்கள், சுகர், சால்ட், நைட்ரோஜினஸ் எண்டு ப்ராடக்ட், நைட்ரோஜினஸ் எண்டு ப்ராடக்ட், நைட்ரஜன் கழிவுப் பொருட்கள் ஆகியவை அடங்கியுள்ளன. The first step in the urine formation is the filtration of the blood that take place in the glomerulus. Take place in the glomerulus. அதாவது சிறுநீர் உருவாவதலின் முதல் படியான இரத்தத்தை வடிகட்டும் நிகழ்வு கிளாமருலஸில் நடைபெறுகிறது. கிளாமருலஸில் நடைபெறுகிறது. This is called as the glomerular filtration. This is called as the glomerular filtration. அதனால் இது glomerular வடிகட்டுதல் எனப்படுகிறது. glomerular வடிகட்டுதல். 2 mark question. Which is the passive process, the fluid that leave the glomerular capillaries and enter to the Bowman capsule is called as the glomerular filtrate. glomerular filtrate. அதாவது இது ஒரு இயல்பு கடத்தல் நிகழ்வாகும். பேசிவ் ப்ராசஸ், இயல்பு நிலை கடத்தலாகும். கிளாமருலஸில் உள்ள இரத்த நுண்ணாளங்களை விட்டு வெளியேறும் திரவம் பௌமான் கிண்ணத்தை அடைகிறது. பௌமான் கிண்ணத்தை அடைகிறது. இந்த திரவத்திற்கு கிளாமருலார் வடி திரவம், கிளாமருலார் ஃபில்ட்ரேட், கிளாமருலார் வடி திரவம் எனப்படுகிறது. 2 mark question, important 2 mark question. Which is the passive process, in the fluid leave the glomerular capillaries and enter the Bowman capsule is called as the glomerular filtrate. glomerular filtrate அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கிளாமருலார் வடி திரவம் எனப்படுகிறது. கிளாமருலஸில் உள்ள இரத்த நுண்ணாளங்களை விட்டு வெளியேறும் திரவம் பௌமான் கிண்ணத்தை அடைகிறது. இந்த திரவத்திற்கு கிளாமருலார் திரவம் என்று அழைக்கப்படுகிறது. 2 mark question. The glomerular membranes has a large surface area and is the more permeable to the water and small molecules present in the blood plasma. Present in the blood plasma. அதாவது இரத்த பிளாஸ்மாவில் உள்ள நீர் மற்றும் சிறிய மூலக்கூறுகள். The glomerular membrane have a large surface area.
and is the more permeable to water and small molecules present in the blood plasma. அதாவது இரத்த பிளாஸ்மாவில் உள்ள நீர் மற்றும் சிறிய மூலக்கூறுகள் ஊடுருவக்கூடிய மெல்லிய செவ்வினையும் பெரும்பரப்பையினும் ஊடுருவக்கூடிய மெல்லிய சவ்வையும் large surface area பெரும்பரப்பையும் and more permeable to water and small molecules present in the blood plasma. அதாவது இரத்த பிளாஸ்மாவில் உள்ள நீர் மற்றும் சிறிய மூலக்கூறுகள் ஊடுருவக்கூடிய மெல்லிய சவ்வினையும் பெரும்பரப்பையும் லார்ஜ் சர்ஃபேஸ் பெரும்பரப்பையும் கிளாமுருலஸ் பெற்றுள்ளது. Then the blood is the enter the glomerulus faster with a great force through the afferent arterioles and leave the glomerulus through the efferent arterioles much slower. அதாவது உட்செல் இரத்த நாளத்தின் வழியாக afferent arterioles உட்செல் இரத்த நாளத்தின் வழியாக அதிக விசையுடன் கிளாமருலஸுக்குள் நுழையும் இரத்தம் வெளிச்செல் இரத்த நாளத்தின் வழியே வெளியேறும்போது அதனுடைய விசை குறைகிறது. ஏனெனில் உட்செல் இரத்த நாளம் வெளிச்செல் இரத்த நாளத்தை விட அகன்றது. உட்செல் இரத்த நாளம் வெளிச்செல் இரத்த நாளத்தை விட அகன்றது. This is the force because they are different in size between the afferent and efferent arterioles. This is the force because they are different in size between the afferent and efferent arterioles. The afferent arteriole is wider than the efferent arterioles. Afferent arterioles is wider than the efferent arterioles. ஏனெனில் உட்செல் இரத்த நாளம் வெளிச்செல் இரத்த நாளத்தை விட அகன்றது. உட்செல் இரத்த நாளம் வெளிச்செல் இரத்த நாளத்தை விட அகன்றது. The blood is the enter the glomerulus faster with a greater force through the afferent arterioles and leave the glomerulus through the efferent arterioles. அதாவது உட்செல் இரத்த நாளத்தின் வழியாக அதிக விசையுடன் கிளாமருலஸில் நுழையும் இரத்தம் வெளிச்செல் இரத்த நாளத்தின் வழியே வெளியேறும்போது அதனுடைய விசை குறைகிறது. much slower. This is the force because the difference in the size between the afferent and efferent arterioles. The afferent arteriole is the wider than the efferent arterioles. அதாவது ஏனெனில் உட்செல் இரத்த நாளம் வெளிச்செல் இரத்த நாளத்தை விட அகன்றது. இதனால் ஏற்படும் நீர்ம அழுத்தம் and the glomerular hydrostatic pressure which is around the 55 mmHg. இதனால் ஏற்படக்கூடிய நீர்ம அழுத்தம் மனிதனில் 55 மில்லிமீட்டர் Hg என கணக்கிடப்படுகிறது. Then the kidneys produce the 180 liters of the glomerular filtrate in the 24 hours. அதாவது சிறுநீரகங்கள் 24 மணி நேரத்தில் சுமார் 180 லிட்டர் அளவுக்கு கிளாமுருலார் வடிதிரவத்தை உற்பத்தி செய்கின்றன. The molecules such as the water, glucose, amino acids, nitrogenous substance pass freely from the blood into the glomerulus. அதாவது சிறுநீரகத்தில் 24 மணி நேரத்தில் சுமார் 180 லிட்டர் அளவுக்கு கிளாமுருலார் வடிதிரவத்தை உற்பத்தி செய்கின்றன. இரத்தத்தில் உள்ள நீர், குளுக்கோஸ், அமினோ அமிலங்கள் மற்றும் நைட்ரஜன் கழிவுப் பொருட்கள் ஆகியவை இயல்பாக கிளாமுருலஸை வந்து அடைகின்றன. The molecules larger than the 5 nm are the barred entering the tubules. Barred from entering the tubules. அதாவது எனவே வடிதிரவம் ஏறத்தாழ இரத்தத்திற்கு நிகரான உட்பொருட்களையே பெற்றுள்ளது. 5 nm நோனோமீட்டர் 5 நோனோமீட்டரை விட பெரிய மூலக்கூறுகள் குழல்களுக்குள் நுழைய முடிவதில்லை.
குழல்களுக்குள் நுழைய முடிவதில்லை. The molecules larger than 5 nanometer are barred from entering the tubules. அதாவது 5 நோனோமீட்டரை விட பெரிய மூலக்கூறுகள் குழல்களுக்குள் நுழைய முடிவது இல்லை. The glomerular pressure is the chief force that pushes water and solid out of the blood and across the filtration membrane. அதாவது கிளாமருலஸில் வடிகட்டும் சவ்வின் வழியாக நீரும் இரத்தத்தில் உள்ள பிற கரைப்பொருட்களும் வெளியேற இரத்தத்தில் உள்ள கிளாமருலார் நீர்ம அழுத்தமே காரணமாகும். கிளாமருலார் நீர்ம அழுத்தம், the glomerular pressure, glomerular நீர்ம அழுத்தம். The glomerular pressure is the chief force that pushes water and solute out of the blood and across the filtration membrane. கிளாமருலஸில் வடிகட்டும் சவ்வின் வழியாக நீரும் இரத்தத்தில் உள்ள பிற கரைப்பொருட்களும் வெளியேற இரத்தத்தில் உள்ள கிளாமருலார் நீர்ம அழுத்தமே காரணமாகும். Okay, then the glomerular blood pressure approximately have 55 mmHg is much higher than the other blood capillary bed. பொதுவாக கிளாமருலார் இரத்த அழுத்தம் ஏறத்தாழ 55 mmHg. இது பிற இரத்த நுண்ணாள தொகுப்புகளில் இருப்பதை விட அதிகமாகும். பிற இரத்த நுண்ணாள தொகுப்புகளில் இருப்பதை விட அதிகமானது ஆகும். கேப்லரி பெட் பிற இரத்த நுண்ணாள தொகுப்புகளை விட அதிகமானதாகும். The two opposing the force are contributed by the plasma protein in the capillaries. அதாவது இரத்த நுண்ணாளங்களில் பிளாஸ்மா புரதங்கள் இரண்டு எதிர்விசைகளை அளிக்கின்றன. The two opposing force are contributed by plasma protein in the capillaries. அதாவது இரத்த நுண்ணாளங்களின் பிளாஸ்மா புரதங்கள் இரண்டு எதிர்விசைகளை அளிக்கின்றன. This includes one is the colloidal osmotic pressure. Two opposite force. அந்த டூ ஆப்போசிங் ஃபோர்ஸில் ஒரு ஃபோர்ஸ் வந்து என்னன்னா the colloidal osmotic pressure have the 30 mmHg. அந்த இரண்டு எதிர்விசைகள் இருக்கு இல்லைங்களா, அந்த இரண்டு எதிர்விசையில் ஒன்று என்னது கூழ்ம ஊடுகலப்பு அழுத்தம் colloidal osmotic pressure 30 mmHg. Then another one is and the capsular hydrostatic pressure 15 mmHg. மற்றொன்று எதிர்விசை நீர்ம அழுத்தம் capsular pressure capsular hydrostatic pressure 15 mmHg. அதாவது மற்றொன்று capsular hydrostatic pressure அதாவது நீர்ம அழுத்தம் 15 mmHg என்னும் இரண்டு எதிர்விசைகள் காணப்படுகின்றன. Due to the fluid in the glomerular capsule. இவைகள் கிளாமருலார் கிண்ணங்களில் வடிதிரவங்களால் உருவாக்கப்படுகின்றன. இவை இரண்டும் கிளாமருலார் கிண்ணங்களில் உள்ள திரவங்களால் உருவாக்கப்படுகின்றன. Both of these is when the osmotic pressure and capsular hydrostatic pressure due to the fluid the glomerular capsule. Then the net filtration pressure. Then the net filtration pressure of this 10 mmHg is responsible for the renal filtrations. மீதமுள்ள அதிகப்படியான 10 mmHg நிகர அழுத்தமே சிறுநீரக நுண் வடிகட்டுதல் நிகழ்வுக்கு காரணமாகிறது.
நுண் வடிகட்டுதலுக்கு காரணம். The net filtration of the 10 mm Hg is the responsible for the renal filtration. Renal filtration மீதமுள்ள அதிகப்படியான 10 mm Hg அழுத்தம் காணப்படுகிறது. So that is called as the ultrafiltration. So that is called as the ultrafiltration. What is meant by ultrafiltration? What is meant by ultrafiltration? The effective the glomerular filters of this the 10 mm Hg result in this the ultrafiltrations. அதாவது நிகர அழுத்தமே, அதாவது மீதமுள்ள அதிகப்படியான 10 mm Hg நிகர அழுத்தமே சிறுநீர் நுண் வடிகட்டுதல், அதாவது அல்ட்ராஃபில்ட்ரேஷன் நிகழ்வுக்கு காரணமாகிறது. The effective glomerular filter of the 10 mm Hg result in ultrafiltration. மீதமுள்ள அதிகப்படியான 10 mm Hg நிகர அழுத்தமே சிறுநீரக நுண் வடிகட்டுதல், அதாவது அல்ட்ராஃபில்ட்ரேஷன் நிகழ்வுக்கு காரணமாகிறது. You know that the net filtration pressure. The net filtration pressure is equal to, அதாவது net filtration நிகர வடிகட்டலுக்கான அழுத்தம். Net filtration நிகர வடிகட்டலுக்கான அழுத்தம் is equal to glomerular hydrostatic pressure. glomerulariன் நீர்ம அழுத்தம் minus the glomerular நீர்ம அழுத்தம் என்பது colloidal osmotic pressure, the கூழ்ம ஊடுகலப்பு அழுத்தம் plus capsular hydrostatic pressure, அதாவது glomerular கிண்ணத்தின் நீர்ம அழுத்தம். The total is known as, இது ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், glomerular hydrostatic pressure, glomerular நீர்ம அழுத்தம் எனப்படுகிறது. So the net filtration pressure, நிகர வடிகட்டலுக்கான அழுத்தம் is equal to 55 mm Hg minus 30 mm Hg. அப்போ 30 mm Hgங்கிறது என்ன, கொலாய்டல் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர், கூழ்ம ஊடுகலப்பு அழுத்தம் ப்ளஸ் 15 mm Hg கேப்சுலார் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர், அதாவது கிளாமருலார் கிண்ணத்தின் நீர்ம அழுத்தம். capsular hydrostatic pressure, glomerular கிண்ணத்தின் நீர்ம அழுத்தம். So the 30 plus 15, அப்போ 30 plus 15 எவ்வளவு 45, அப்போ டோட்டல் வந்து எவ்வளவு 55. அப்போ remain 10 having, அதாவது நிகர வடிகட்டுதலுக்கான அழுத்தம் வந்து 55 mm Hg. அப்போ இந்த கூழ்ம ஊடுகலப்பு அழுத்தமும் கிளாமுலார் கிண்ணத்தின் நீர்ம அழுத்தமும் ரெண்டும் சேர்த்தோம்னா 30 + 15 டோட்டலாக 45. அப்போ ரிமைன் 10 mm Hg அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ரிமைன் 10 mm Hg இஸ் யூஸ்டு ஃபார் திஸ் த அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் இன் ஃபங்க்ஷன். அப்போ மீதமுள்ள அந்த 10 mm Hg தான் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன், அதாவது சிறுநீரக நுண் வடிகட்டுதலுக்கு பயன்படுகிறது. This is the importance of this GFR. This is the glomerulus. இப்போ கிளாமுரலஸில் பார்த்தீங்கன்னா அதனுடைய நெட் ஃபில்ட்ரேஷன் வந்து 55 mm Hg. அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய எதிர்விசை, பிளாஸ்மா புரதங்கள் 2 எதிர்விசை இருக்குங்கிறான். பிளாஸ்மா புரோட்டீன் ஆப்போசிங் ஃபோர்ஸ் வந்து 2 ஃபோர்ஸ் வந்து இருக்குங்கிறான். நெட் ஃபில்ட்ரேஷனுக்கு ஆப்போசிட்டாக 2 ஃபோர்ஸ் இருக்குங்கிறான். அது ஒரு ஃபோர்ஸ் வந்து
அந்த ஒரு ஃபோர்ஸ் வந்து என்ன ஃபோர்ஸ்னா என்னது கொலாய்டல் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர், அது வந்து 30 mmHg, அதாவது கூழ்ம அழுத்தம் ஊடுகலப்பு. இன்னொரு ஃபோர்ஸ் ஆப்போசிட் ஃபோர்ஸ் வந்து என்னது கேப்சுலார் ஹைட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸு, அது 15 mmHg. இன்னொன்று வந்து என்னதுன்னா கிளாமருலார் கிண்ணத்தின் நீர்ம அழுத்தம், அது 15. அப்போ 30 + 15 ரெண்டும் சேர்ந்து 45. ஆனால் இங்கே இருக்கிறது 55. அப்போ 10 வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ ஹாவ் த அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன். புரியுதா? கிளாமர்லஸில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து 55, அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது 30 + 15 45. அப்போ 10 வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது, இந்த கிளாமர்லஸ்லேருந்து ஃபில்ட்ரேட் பண்ணுது பவுமான் கேப்சூலுக்கு. கிளாமர்லஸ்லேருந்து பவுமான் கேப்சூலுக்கு 10 mmHg எக்ஸஸாக இருக்கிறதுனால அல்ட்ரா ஃபில்ட்ரேட் நடக்குது ஃப்ரம் த கிளாமர்லஸ் டு பவுமான் கேப்சூல். இதுதான் வந்து இம்பார்ட்டன்ஸ். சரிங்களா? அப்போ கிளாமர்லஸ்லேருந்து 10 mmHg வந்து அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கு ஆப்போசிட்டை விட இது 10 வந்து அதிகமாக இருக்குது. அப்போ கிளாமர்லஸ்லேருந்து பவுமான் கிண்ணத்துக்கு வடிதிரவம் அது அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் சிறுநீரக நுண் வடிகட்டுதல் மூலமாக அது வடிகட்டப்படுகிறது. திஸ் இஸ் த ஃபஸ்ட் ப்ராசஸ். ஓகேங்களா? த நெக்ஸ்ட் கோ டு தஸ் then the glomerular filtration rate GFR is the volume of the filtrate formed one minute in all nephron glomerulus both of the kidneys. அதாவது இரண்டு சிறுநீரகங்களில் உள்ள மொத்த நெப்ரான்களின் ஒரு நிமிடத்தில் உருவாகும் வடிதிரவத்தின் கொள்ளளவே கிளாமருலார் வடிகட்டும் வீதம் எனப்படுகிறது. Glomerular filtration rate, 2 mark question. GFR, what is meant by GFR? The glomerular filtration rate is the volume of filtrate formed 1 minute in all nephron glomerulus, the both of the kidneys, that is called as the glomerular filtrate rate. 2 mark question. இரண்டு சிறுநீரகங்களிலும் உள்ள மொத்த நெப்ரான்கள் ஒரு நிமிடத்தில் உருவாக்கும் வடிதிரவத்தின் கொள்ளளவே கிளாமருலார் வடிகட்டும் வீதம் எனப்படுகிறது. In adult, the GFR is approximately 120 to 125 ml per minute. அதாவது முதிர்ச்சி அடைந்த மனிதர்களில் இவ்வீதம் ஒரு நிமிடத்தில் சுமார் 120 ml முதல் 125 ml வரை ஆகும். The blood from the glomerulus is passed out through the efferent arterioles. அதாவது கிளாமருலஸிலிருந்து பவுமான் கிண்ணத்திற்குள் நுழையும் வடிதிரவம் முதல்நிலை சிறுநீர் எனப்படுகிறது. அதாவது blood from the glomerulus is passed out through the efferent arterioles. Then the blood from the glomerulus is passed out through the efferent arterioles. அதாவது கிளாமருலஸிலிருந்து ரத்தம் வெளிச்சல் தமனி வழியாக வெளியேறுகிறது. The blood from the glomerulus is passed out through the efferent arterioles. அதாவது கிளாமருலஸிலிருந்து ரத்தம் வெளிச்சல் தமனி வழியாக வெளியேறுகிறது. The smooth muscles of the efferent arterioles the contract resulting this the vasoconstriction. இந்த நாளத்தில் உள்ள வரியற்ற தசைகளின் சுருக்கத்தால் இரத்த நாளம் சுருங்குகிறது. வாசோகன்ஸ்ட்ரிக்ஷன்னா இரத்த நாளம் சுருங்குகிறது. ஸ்மூத் மசில்ஸ்னா வரியற்ற தசை. The table 8.1 show this the relative concentration of the substance in the blood plasma and the glomerular filtrate. அதாவது அட்டவணை 8.1 இரத்த பிளாஸ்மாவிலும் கிளாமருலஸ் வடிதிரவத்திலும் உள்ள பொருட்களின் அடர்த்தி தரப்பட்டுள்ளது. The glomerular filtrate is similar to the blood plasma except there are no plasma protein. அதாவது கிளாமருலார் வடிதிரவமானது பிளாஸ்மா புரதத்தை தவிர மீதி அனைத்தும் பெற்றிருப்பதால் இது இரத்த பிளாஸ்மாவை ஒத்து காணப்படுகிறது. கிளாமருலார் வடிதிரவமானது பிளாஸ்மா புரதத்தை தவிர மீதி அனைத்தும் பெற்றிருப்பதால் இது இரத்த பிளாஸ்மாவை ஒத்து காணப்படுகிறது. The glomerular filtrate is similar to the blood plasma except there are no plasma protein. Okay, then next,
This is the major differentiate. This is the major differentiate. You know this, the concentration of this the substance in the blood plasma and in the glomerular filtrate. Glomerular filtrate, அதாவது இரத்த பிளாஸ்மா மற்றும் கிளாமுலார் வடிதிரவத்தில் உள்ள பொருட்களின் செறிவு கான்சன்ட்ரேஷன் செறிவு. The first one is the substance, பொருள். The concentration in blood plasma gram dm minus 3. The glomerular concentration in the glomerular filtrate by d gram dm minus 3. அதாவது நீர் வாட்டர் பார்த்தீங்கன்னா 900. ரத்த பிளாஸ்மா blood plasma. Same way the concentration of the glomerular filtrate அதுலேயும் பார்த்தீங்கன்னா 900 தான். Protein the having this thing 8.0 in the blood plasma, but the glomerular filtrate பார்த்தீங்கன்னா 0.05 தான். This only have the differentiate. This only have the plasma protein. This only have this the differentiate from the plasma, blood plasma and glomerular filtrate. And amino acids, these are all same. அமினோ அமிலங்கள் 0.5, this also 0.5, இதுலேயும் 0.5 தான். குளுக்கோஸ் 1.0, இதுலேயும் 1.0 தான். யூரியா 0.3, இதுலேயும் 0.3. அடுத்து யூரிக் ஆசிட்ஸ் 0.4, 0.04, இதுலேயும் 0.04 தான். யூரிக் ஆசிட், யூரிக் அமிலம். அண்டு கிரியாட்டினின் 0.01, இதுலேயும் 0.01 தான். அடுத்து இன்ஆர்கானிக் அயன்ஸ், அது கனிம அயனிகள் sodium potassium chloride 7.2, இதுலேயும் பார்த்தீங்கன்னா 7.2. ஸோ திஸ் ஆர் ஆல் த சேம் எக்ஸப்ட் பிளாஸ்மா ப்ரோட்டீன். பிளாஸ்மா ப்ரோட்டீன் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, த நெக்ஸ்ட்டு in cortical nephrons, the blood from the efferent arterioles the flow into the peritubular capillary bed and enter the venous system, carrying with it the recover the solids and water from this the interstitial fluid that is surrounding the tubules. அதாவது கார்டிக்கல் நெப்ரான்களில் ரத்தம் வெளிச்செல் தமனியிலிருந்து புற நுண்குழல் நாளத்தொகுப்பிற்கு சென்று அங்கிருந்து சிரை மண்டலத்திற்குள் நுழைகிறது. என்டர் த வீனஸ் சிஸ்டம், அங்கிருந்து சிரை மண்டலத்திற்குள் நுழைகிறது. அந்த கேரிங் வித் இட்ஸ் ரெக்கவர் த solids and water from the interstitial fluid that is surrounding the tubules. இவ்வாறு செல்லும்போது குழல்களை சுற்றியுள்ள இடையீட்டு திரவத்திலிருந்து மீள உறிஞ்சப்பட்ட நீர் மற்றும் பிற கரைப்பொருட்களை கொண்டு செல்கிறது. In cortical nephron, blood from the efferent arteriole flow into the peritubular capillaries bed. அது கார்டிக்கல் நெப்ரான்களில் ரத்தம் வெளிச்செல் தமனியிலிருந்து புற நுண் நாள தொகுப்பிற்கு சென்று அங்கிருந்து சிரை மண்டலத்திற்குள் நுழைகிறது. And enter to the venous system, carrying with it recovered the solids and water from the interstitial fluid that surround the tubules. இவ்வாறு செல்லும் பொழுது குழல்களை சுற்றியுள்ள இடையீட்டு திரவத்திலிருந்து மீள உறிஞ்சப்பட்ட நீர் மற்றும் பிற கரைப்பொருட்களை கொண்டு செல்கிறது. The next go to this. Next process is the first process is the finish. The first process is known as the glomerular filtration, glomerular வடிகட்டுதல். The next we can go to this the tubular reabsorption. The first one is the glomerular filtration is the finish. In this the region, the both the glomerulus and Bowman capsule is known as the Malpighian capsule. So the first this the blood is the enter to this the afferent arteriole. அப்போ ஃபஸ்ட்டு ரத்தம் வந்து afferent உட்செல் தமனி வழியாக உள்ளே செல்லுது. அப்போ அங்கே காயில்டு டியூபாக இருக்குது கிளாமர்லஸ்ஸு. அப்போ இதில் வந்து ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 55 mmHgன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து 30 + 15 அப்போ 45 இருக்குது. அப்போ 10 mmHg இந்த கிளாமர்லஸில் அதிகமாக இருக்கிறதுனால
அங்கே இருக்க ஃப்ளூயிட் வந்து பவுமான் கேப்சூலுக்கு வந்துருச்சு. இப்போ பவுமான் கேப்சூலுக்கு வந்துருச்சு. இப்போ பவுமான் கேப்சூல் இஸ் மேடப் ஆஃப் ஏ டபுள் மெம்பரைன், 2 மெம்பரைன்ஸ்னால மேடப் ஆஃப் ஆகிருக்கும். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அப்போ கிளாமர்லஸ்லேருந்து இப்போ ஃப்ளூயிட் எங்கே வந்துருச்சு, பவுமான் கேப்சூலுக்கு வந்துருச்சு. அதுதான் வந்து அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன், நுண்ணிய வடிகட்டுதல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் இஸ் நவுன் அஸ் த டியூப்லார் ரீஅப்சார்ப்ஷன். அப்போ ஃப்ரம் த அடுத்த டியூப்லார் ரீஅப்சார்ப்ஷன், இனிமேல் மறு உறிஞ்சுதல் தான். ஃபஸ்ட்டு இருந்து இந்த கிளாமர்லஸில் இருக்கிறது தான் உறிஞ்சுதல், அப்சார்ப்ஷன். மறுபடியும் இந்த ப்ராக்சிமல் கன்வெர்டர் டியூபிள்ஸ்லேருந்து மீண்டும் உறிஞ்சுறதுனால தான் ரீஅப்சார்ப்ஷன் சொல்கிறோம். அப்போ அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னா ப்ராக்சிமல் கன்வெர்டர் டியூபிள்ஸு, ஹெல்னி லூப்பு, டிஸ்டல் கன்வெர்டர் டியூபிள்ஸு, இதெல்லாம் வந்து டியூப்லார் ரீஅப்சார்ப்ஷன், டியூப்லார் ரீஅப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது குழல்களில் மீள உறிஞ்சுதல், குழல்களில் மீள உறிஞ்சுதல். அது வந்து எங்கே இருக்குன்னா அண்மை சுருண்ட குழல், கென்லி லூப்பு, கென்லி வளைவு, சேய்மை சுருண்ட குழல், இதிலெல்லாம் நடக்கக்கூடியது வந்து என்னென்னா குழல்களில் மீள உறிஞ்சுதல், மறுபடியும் உறிஞ்சுதல், அதுதான் மீள உறிஞ்சுதல். ஸோ திஸ் இஸ் த செகண்ட் ப்ராசஸ், திஸ் இஸ் த செகண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். நவ் கம் டு திஸ் த டாபிக். Tubular reabsorption, tubular reabsorption. The second process is known as the tubular reabsorption. This involves the movement of the filtrate back into the circulation, back into the circulation. அதாவது இந்நிகழ்வின் மூலம் வடிதிரவம் மீண்டும் சுற்றோட்டத்திற்குள் செல்கிறது. Reabsorption. With the help of this, the reabsorption involve the movement of the filtrate back into the circulation. இந்த நிகழ்வின் மூலம் வடிதிரவம் மீண்டும் சுற்றோட்டத்திற்குள் செல்கிறது. The volume of filtrate formed per day is used per day is around the 170 to 180 liters and the urine released the around 1.5 liters per day. 1.5 liters per day. அதாவது இந்நிகழ்வின் மூலம் வடிதிரவம் மீண்டும் சுற்றோட்டத்திற்குள் செல்கிறது. ஒரு நாளில் உருவாகும் வடிதிரவத்தின் அளவு சுமார் 170 180 லிட்டர் ஆகும். ஆனால் சிறுநீர் வெளியேற்றம் ஒரு நாளில் சுமார் 1.5 லிட்டர் ஆகும். 1.5 லிட்டர் ஆகும். Nearly 99% of the glomerular filtrate that has to be reabsorbed by this the renal tubules. Renal tubules. அதாவது வடிதிரவத்தின் சுமார் 99% குழல்களால் மீள உறிஞ்சப்படுகிறது. குழல்களால் மீள உறிஞ்சப்படுகிறது. So as it contains this the certain the substance needed by this the body, needed by the body. ஏனெனில் இந்த வடிதிரவத்தில் உள்ள சில பொருட்கள் உடலுக்கு தேவைப்படுகிறது, உடலுக்கு தேவைப்படுகிறது. This process is called as the selective reabsorption. இந்த நிகழ்ச்சி தேர்ந்தெடுத்து மீள உறிஞ்சுதல் எனப்படுகிறது. 2 mark question. What is meant by selective reabsorption? Selective reabsorption. அதாவது நியர்லி the 99% of the glomerular filtrate that has to be absorbed by the renal tubules as it contains the certain substance needed by the body. So in this the process is known as the selective reabsorption. அதாவது 99% வடிதிரவத்தில் சுமார் 99% குழல்களால் மீள உறிஞ்சப்படுகிறது. ஏனெனில் வடிதிரவத்தில் உள்ள சில பொருட்கள் உடலுக்கு தேவைப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி தேர்ந்தெடுத்து மீள உறிஞ்சப்படுதல் எனப்படுகிறது. 2 mark question. The reabsorption take place by the tubular epithelial cells in the different segment of the nephron, either by active transport or the passive transport. Diffusion and osmosis. Diffusion and osmosis. அதாவது நெப்ரானின் நுண்குழல்களில் பல்வேறு இடங்களில் எபித்தீலியல் செல்களின் இயல்பு கடத்தல், அதாவது பேசிவ் டிரான்ஸ்போர்ட், இயல்பு கடத்தல், செயல்மிகு கடத்தல், ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், விரவல், அதாவது விரவல் டெஃப்யூஷன் மற்றும் ஊடுகலப்பு ஆஸ்மோசிஸ் ஆகிய முறைகளில் ஏதாவது ஒன்றினை பயன்படுத்தி மீள உறிஞ்சுதல் நடைபெறுகிறது. The next go to this the proximal convoluted tubule. This is the process proximal convoluted tubules. அண்மை சுருண்ட குழல் proximal convoluted tubule னா அண்மை சுருண்ட குழல். In this the proximal convoluted tubules glucose, lactase,
amino acids, sodium and water in the filtrate in the reabsorbed in the PCT. PCT na proximal conductor tubule. அண்மை சுருண்ட நுண்குழலில் குளுக்கோஸ், லாக்டிக் அமிலம், லாக்டேட் அதாவது லாக்டேட், அமினோ அமிலங்கள், சோடியம் அயனிகள் மற்றும் நீர் ஆகியவை வடிதிரவத்திலிருந்து மீள உறிஞ்சப்படுகிறது. வடிதிரவத்திலிருந்து மீள உறிஞ்சப்படுகிறது, அதான் ரீஅப்சார்ப்ஷன். அதாவது குழல்களில் மீள உறிஞ்சப்படுகிறது, வடிதிரவத்திலிருந்து உறிஞ்சப்படுகிறது. The sodium is the reabsorbed by the active transport through the sodium potassium bump. Sodium potassium bump in the PCT. அதாவது இவற்றில் அத்துடன் சோடியமானது சோடியம் பொட்டாசியம் உந்துதலால் செயல்மிகு கடத்தல் மூலம் அண்மை சுருள் குழலில் மீள உறிஞ்சப்படுகிறது. அண்மை சுருள் குழலில் மீள உறிஞ்சப்படுகிறது. And a small amount of the urea and uric acids also reabsorbed. அத்துடன் மிக சிறிய அளவில் யூரியா மற்றும் யூரிக் அமிலமும் மீள உறிஞ்சப்படுகின்றன. இந்த அண்மை சுருண்ட குழல் செல்களில் நடைபெறும் கடத்தலை காட்டுகிறது. Now come to this the diagram. This is the proximal conductor tubules. So the first is the fluid from the absorbed from the glomerulus. glomerulus ஃபஸ்ட்டு உறிஞ்சிட்டோம், உறிஞ்சிருது. அதுக்கப்புறம் பவுமன் கேப்சூல். பவுமன் கேப்சூல்லேருந்து இப்போ எங்கே வந்துருச்சுன்னா ப்ராக்சிமல் கன்வெர்ட்டர் டியூபிள்ஸ். ப்ராக்சிமல் கன்வெர்ட்டர் டியூபிள்ஸ் அதாவது அண்மை சுருண்ட குழலுக்கு வந்துருச்சு. அப்போ இதில் பார்த்திங்கன்னா அந்த வடிதிரவத்தில் அந்த டியூப்பில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிடில் இருக்கக்கூடிய அந்த என்ன இருக்குது, லாக்டிக் அமிலம், அமினோ அமிலங்கள், சோடியம் அயனிகள், நீர், இதெல்லாம் மறுபடியும் என்ன பண்ணுறது, have this the reabsorption from the tubules. அந்த டியூபிள்ஸில் இருக்கிறதெல்லாம் இது என்ன பண்ணுது, அந்த டிஷ்யூஸ் வந்து ரீஅப்சார்ப்ஷன் பண்ணுது, மறு உறிஞ்சுதல் பண்ணுது. மறு உறிஞ்சுதல் பண்ணி எங்கே போகுதுன்னா பாடிக்கு போகுது, டிஷ்யூஸ்லேருந்து பாடிக்கு போயிடும். ஸோ தட் இஸ் கால்ட் as the reabsorption. The reabsorption take place in this the proximal conductor tubules. Proximal conductor tubules. அதில் வந்து என்னென்ன உறிஞ்சிக்குதுன்னா குளுக்கோஸு, லாக்டேட்டு, அமினோ ஆசிட்ஸு, சோடியம், வாட்டர் ஃப்ளூயிட் இதெல்லாம் வந்து ரீஅப்சார்ப் பண்ணிக்குது. அண்ட் ஹாவ் திஸ் தே ரீஅப்சார்ப்டு இன் திஸ் தே ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் sodium potassium bump. The sodium is the reabsorbed by the active transport with the help of through the sodium potassium bump. sodium potassium bump. அதே சமயத்தில் இதில் சோடியம், இந்த ஃப்ளூயிடில் இருக்கக்கூடிய சோடியமானது சோடியம் பொட்டாசியம் உந்ததினால் செயல்மிகு கடத்தல் மூலமாகவும் உறிஞ்சிக்குதுங்கிறான். And having this the urea and uric acids also have this a small amount of the small amount of the uric acids also reabsorbs. அப்போ இந்த ப்ராக்சிமல் கன்வெர்ட்டர் டியூபிள்ஸில் உள்ள இருக்க அந்த ஃப்ளூயிடில் இருக்கக்கூடிய ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் அதுக்கு தேவையான பாடிக்கு தேவையான ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் த யூரிக் ஆசிட்ஸும் அது உறிஞ்சிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரீஅப்சார்ப்ஷன் பண்ணுது, மறு உறிஞ்சுதல் நடைபெறுகிறது. ஸோ திஸ் இஸ் த டேக் பிளேஸ் இன் திஸ் த ப்ராக்சிமல் கன்வெர்ட்டர் டியூபிள்ஸ். இது வந்து எங்கே நடக்குதுன்னா அண்மை சுருண்ட குழலில் நடக்குது. த நெக்ஸ்ட் go to the Henle loop. இதுதான் வந்து Henle loop. ஆஃப்டர் த ப்ராக்சிமல் கன்வெர்ட்டர் டியூபிள்ஸ், அண்மை சுருண்டல் குழலுக்கு அப்புறம் இதுதான் வந்து Henle loop, Henle வளைவுங்கிறது. இதில் ரெண்டு இருக்குது. ஒன் இஸ் ஹாவ் திஸ் டிசெண்டிங் லிம்பு, அசெண்டிங் லிம்பு, கீழிறங்கும் குழல், மேலிறங்கும் குழல் அப்படின்னு ரெண்டு குழல் இருக்குது. நவ் கம் டு திஸ் த டாபிக். இப்போ நம்ம டாப்பிக்கில் பார்ப்போம். The first one is having this the descending limb. After the proximal conductor tubules have this the Henle loop, have this the two limb. One is the descending limb and ascending limb. அதாவது அண்மை சுருண்ட குழலுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹென்லி லூப் இருக்குது, ஹென்லி வளைவு. அதில் வந்து ரெண்டு இருக்குது. ஒன்று கீழிறங்கும் குழல், டிசெண்டிங் லிம்னா கீழிறங்கும் குழல், அசெண்டிங் லிம்னா மேலேறும் குழல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ the descending limb, the Henle loop is the permeable the water due to the presence of this the aquaporin but not permeable the salt, but not permeable in the salt. அதாவது இந்த டிசெண்டிங் லிம்ப் கீழிறங்கும் ஹென்லி வளைவில் உள்ள கீழிறங்கும் குழாயில் சுவர்களில் அக்வாபோரின்கள் இருப்பதால், அக்வாபோரின்ஸ் வந்து கீழிறங்கும் குழாயில் டிசெண்டிங் லிம்பில் இருக்குது. அப்போ அக்வாபோரின்கள் இருப்பதால் நீர் ஊடுருவி செல்லும், ஆனால் உப்புகள் ஊடுருவி செல்ல இயலாது. அப்போ இந்த டிசெண்டிங் லிம்பில் அதனுடைய மெம்பரைன்ஸில் பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா அக்வாபோரின்ஸ் இருக்குது. அப்போ அக்வாபோரின்ஸ் ஒன்லி அலௌடு த வாட்டர், பெர்மியபிள்ஸ்னால் அலௌடு, அதை வாட்டரை மட்டும்தான் அதை ரீஅப்சார்ப்ஷன் பண்ணுறதுக்கு அது அனுமதிக்குது இந்த அக்வாபோரின்ஸ். பட் நாட் பெர்மியபிள் இன் த சால்ட். ஆனால் வந்து உப்புகள் வந்து ஊடுருவி செல்ல அனுமதிக்கிறது இல்லை.
ஸோ the water is the last in the descending. அப்போ இதனால் வந்து வாட்டர் வந்து டிசெண்டிங் லிம்பில் கம்மியாக இருக்கும். ஏன்னா வாட்டர் ஃபுல்லாக அது ரீஅப்சார்ப்ஷன் பண்ணிக்குது. அந்த மெம்பரைன்ஸில் இருக்கக்கூடிய அக்கோபரின்ஸ்னால இந்த வாட்டர்லாம் ரீஅப்சார்ப்ஷன் பண்ணிக்குது. அப்போ அதில் டிசெண்டிங் லிம்பில் வாட்டரோட லெவல் கம்மியாக இருக்குது. அப்போ கீழே இருக்கும் தும்பியின் வழியாக நீர் வெளியேறுகிறது. கீழே இருக்கும் தும்பியின் வழியாக நீர் வெளியேறுகிறது. ஸோ hence the sodium and chloride gets the concentrate in the filtrate. அப்போ வந்து வாட்டரை வந்து அதிகமாக ரீஅப்சார்ப்ஷன் பண்ணுறதுனால அப்போ அந்த கீழே இருக்கும் குழாய் டிசெண்டிங் லிம்பில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட்ஸில் எதோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது? சோடியம் மற்றும் குளோரைடு அயனிகளுடைய அடர்த்தி வடிதிரவத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அண்டு நெக்ஸ்ட் ஒன் இஸ் த அசெண்டிங் லிம்ப். நெக்ஸ்ட்டு அசெண்டிங் லிம்ப், மேலேறும் குழாய். This the impermeable to water but permeable to the solutes such as sodium, chloride and potassium. அப்போ டிசெண்டிங் லிம்புக்கு ஆப்போசிட்டு இது அப்படியே. அப்போ அந்த ஹென்லி வளைவு மேலேறும் குழாயில் வந்து சுவர்கள் நீரை வந்து அனுமதிக்கிறதில்ல. ஆனால் வந்து கரைபொருளான சோடியம், குளோரைடு மற்றும் பொட்டாசியம் அயனிகளை ஊடுருவ அனுமதிக்கிறது. அப்போ டிசெண்டிங்கும் அசெண்டிங்கும் வந்து ரெண்டும் ஆப்போசிட்டு. சரிங்களா? இப்போ பாருங்கள், டயக்ராம் பார்ப்போம். திஸ் இஸ் த டிசெண்டிங், கீழே இறங்கும் குழாய். இது வந்து அசெண்டிங், மேலேறும் குழாய். டிசெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா அக்கோஃபரின்ஸ் இருக்கிறனால வாட்டரை வந்து உறிஞ்சிக்குது. வாட்டரை வந்து உறிஞ்சிதுன்னா வாட்டரோட லெவல் கம்மியாக இருக்கும். ஆனால் அதுக்கு பதிலாக சால்ட்டோட லெவல் அதிகமாக இருக்கும். இந்த ஃப்ளூயிடில் சால்ட்டோட லெவல் வந்து எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். அது சோடியம், குளோரைடு இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் இதே வந்து அசெண்டிங், மேலேறும் குழாயில் பார்த்தீங்கன்னா சால்ட்டை வாட்டரை வந்து எடுத்துக்க முடியாது, ரீஅப்சார்ப்ஷன் பண்ண முடியாது. அப்போ வாட்டரோட அளவு அதிகமாக இருக்கும். அதுக்கு பதிலாக சால்ட்டை வந்து ரீஅப்சார்ப்ஷன் பண்ணிக்கும். எது? சோடியம், குளோரைடு, பொட்டாசியம் இதெல்லாம் சால்ட்டை வந்து உறிஞ்சிக்கும். ஆனால் வாட்டரை வந்து உறிஞ்சிக்க முடியாது. அப்போ இங்கே வந்து வாட்டர் அதிகமாக இருக்கும், சால்ட்டோட அளவு கம்மியாக இருக்குது. ஸோ ஹேவ் திஸ் வே ஆப்போசிட் கான்சன்ட்ரேஷன், த டிசெண்டிங் அண்டு அசெண்டிங். அப்போ ஹெல்னியினுடைய கீழே இருக்கும் குழாய், மேலே இருக்கும் குழாய் ரெண்டும் கான்சன்ட்ரேஷன், அதோடைய அடர்வு வந்து எதிர்த்தன்மையில் இருக்குது, ஆப்போசிட். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு now come to this, next go to this the distal convoluted tubules. Distal convoluted tubules. அதே மாதிரி இன்னொரு டயக்ராம் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதான் பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். திஸ் இஸ் த டிஸ்டல் இது வந்து என்னது? டிசெண்டிங் லிம்ப்பு, இது அசெண்டிங் லிம்ப்பு. அப்போ டிசெண்டிங் லிம்பில் பார்த்தீங்கன்னா வாட்டரை வந்து அதிகமாக உறிஞ்சிக்குது, ஏன்னா இங்கே அக்கோஃபரின்ஸ் இருக்குது. அதே சமயத்தில் இங்கே வந்து சால்ட் வந்து அதிகமாக இருக்கும், சோடியம், குளோரைடு சால்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா இது உள்ளே போகுது, சால்ட் வந்து உள்ளே போகுது, வாட்டர் வந்து வெளியில் வருது, அக்கோஃபரின்ஸ்னால உறிஞ்சிக்குது, இந்த ஃப்ளூயிட்லேருந்து உறிஞ்சிக்குது. அப்போ வாட்டரோட இந்த டியூப்புக்குள்ளார வாட்டரோட லெவல் குறைஞ்சிக்கும். ஆனால் வந்து இந்த சால்ட்டோட லெவல் அதிகமாக இருக்குது. ஆனால் அதே பார்த்திங்கன்னா அசெண்டிங் லிம்பில் பார்த்தீங்கன்னா, அசெண்டிங் லிம்பில் எப்படி இருக்குது? சால்ட்டு வந்து வெளியில் ஏறிடும், அந்த ஃப்ளூயிட்லேருந்து சால்ட்டெல்லாம் வெளியில் ஏறிடும். ஆனால் வாட்டர் வந்து அங்கேயே இருக்கும், வாட்டர் வந்து அங்கேயே இருக்கும், இம்பெர்மியபிள், அது கடத்த முடியாது. அப்போ வாட்டரோட லெவல் இங்கே அதிகமாக இருக்கும், சால்ட்டோட லெவல் கம்மியாயிரும். ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்டல் கன்வெர்ட்டட் டியூபுல்ஸ். இப்போ டாபிக் வந்துடுவோம். டிஸ்டல் கன்வெர்ட்டட் டியூபுல்ஸ். டிஸ்டல் கன்வெர்ட்டட் டியூபுல்ஸ் ஆஃப்டர் த அசெண்டிங் லிம்ப், அதாவது மேலேறும் குழாய்க்கு அடுத்து வந்து என்ன இருக்குன்னா டிஸ்டல் கன்வெர்ட்டட் டியூபுல்ஸ். The distal convoluted tubules that cover the water and secrete the potassium into their tubules. Potassium into the tubules. அதாவது சேமி சுருள் குழலில் பார்த்தீங்கன்னா நீரை மீள எடுத்து குழலுக்குள் பொட்டாசியத்தை சுரக்கிறது. செக்ரீட் த பொட்டாசியம், பொட்டாசியத்தை சுரக்கிறதுங்கிறான். the distal convoluted tubules recover the water. அதாவது சேமி சுருள் நுண்குழலில் பார்த்தீங்கன்னா நீரை மீள எடுத்து குழலுக்குள் பொட்டாசியம் அண்ட் செக்ரீட் த பொட்டாசியம் இன்டு த டியூபுல், பொட்டாசியத்தை வந்து சுரக்குது அப்படிங்கிறான். சரிங்களா? அண்ட் சோடியம், குளோரைடு அண்ட் வாட்டர் ரிமைன்ஸ் த
ஃபில்டர் ஆஃப் த டிஸ்டல் கன்யூட்டர் டிபியூல்ஸ். எனவே சேய்மை சுருள் குழல் நுண்குழலில் நீர், சோடியம் மற்றும் குளோரைடு ஆகியவை எஞ்சியுள்ளது. ரிமைன்ஸ்னா எஞ்சியுள்ளது. தென் most of the reabsorption from these points of the dependent on the body needs the regulate by the hormones. Most of the reabsorption from this point is dependent on the body's need and the regulated by the hormones. அதாவது எனவே இங்கு உடலின் தேவையின் அடிப்படையில் பொருட்கள் மீள உறிஞ்சப்படுவதை ஹார்மோன்கள் நெறிப்படுத்துகின்றன. ரெகுலேட்னா ஹார்மோன்கள் நெறிப்படுத்துகின்றன. The reabsorption of the bicarbonate HCO3 that take place to the regulate the blood pH. அதாவது இரத்தத்தில் pH-ஐ ஒழுங்குபடுத்த பைகார்பனேட் மீள உறிஞ்சப்படுகிறது. இரத்தத்தில் pH-ஐ ஒழுங்குபடுத்த பைகார்பனேட்டுகள் மீள உறிஞ்சப்படுகிறது. When the reabsorption of the bicarbonate HCO3 that take place to regulate the blood pH. இரத்தத்தில் pH-ஐ ஒழுங்குபடுத்த பைகார்பனேட் HCO3 மீள உறிஞ்சப்படுகிறது. The homeostasis potassium and sodium is the blood is the regulated in this region. அதே போன்று இரத்தத்தில் பொட்டாசியம் மற்றும் சோடியம் அளவுகளின் நிலைத்தன்மையும் இப்பகுதியில் தான் முறைப்படுத்தப்படுகிறது. This is the importance of this. Now come to this the diagram. This is the after the ascending limb. அதாவது மேலேறும் குழாய்க்கு அடுத்து இங்கே இருக்கிறது என்னன்னா distal conjunctor tubules. இதுதான் டிஸ்டல் கன்யூட்டர் டிபியூல்ஸ், சேய்மை சுருண்ட குழல். அப்போ இந்த சேய்மை சுருண்ட குழலில் என்ன நடக்குதுன்னா the recover this the water and secrete the potassium into the tubules. இதில் இந்த சேய்மை சுருண்ட குழலில் நீரை மீள எடுத்து குழலுக்குள் பொட்டாசியத்தை சுரக்குதுங்கிறாங்க. பொட்டாசியத்தை சுரக்கிறது. எனவே சேய்மை சுருண்ட குழல் நுண்குழல் திரவத்தில் நீர், சோடியம் மற்றும் குளோரைடு ஆகியவை எஞ்சி உள்ளது. அப்போ இதில் என்ன மிச்சம் இருக்குதுன்னா இந்த சேய்மை சுருண்ட குழல் வடி திரவத்தில் இந்த ஃப்ளூயிட்ஸில் சோடியம், குளோரைட், வாட்டர் ரிமைன் இன் த ஃபில்ட்ரேட் ஆஃப் த டிஸ்டல் கன்யூட்டர் டிபியூல். சேய்மை சுருண்ட குழலில் இதெல்லாம் மீதம் இருக்கிறது. எது? நீர், சோடியம், குளோரைட் ஆகியவை எஞ்சி உள்ளது. ஓகேங்களா? த நெக்ஸ்ட் go to this the collecting duct. After the distal conjunctor tubules, that is called as the collecting duct. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்மை சுருண்ட குழலுக்கு அடுத்து என்ன இருக்குன்னா collecting duct. The fifth regions of this the nephron, that is called as the collecting duct. அது நெப்ரானினுடைய 5வது பகுதி சேகரிக்கும் நாளம் எனப்படுகிறது. Is the permeable to the water, secrete the potassium ions are they actively transport into the tubules and reabsorb the sodium to produce the concentrate urine. அதாவது சேகரிப்பு நாளத்தில் நீர் ஊடுருவி செல்கிறது. The permeable to water, அதாவது சேகரிப்பு collecting duct is permeable to water. சேகரிப்பு நாளத்தில் நீர் ஊடுருவி செல்கிறது. The secrete the potassium அயனிகள் செயல்மிகு கடத்தல் மூலம் குழலினுள் விடப்படுகிறது. அதே சமயம் the potassium secrete the potassium ions are actively transport into tubules. பொட்டாசியம் அயனிகள் செயல்மிகு கடத்தல் மூலம் குழலினுள் விடப்படுகிறது. into tubules, குழலினுள் விடப்படுகிறது. எது? பொட்டாசியம். and reabsorb the sodium to produce the concentrate urine. மேலும் சோடியம் மீள உறிஞ்சப்படுகிறது. எனவே அடர்த்தி மிக்க சிறுநீர் உருவாகிறது. கான்சன்ட்ரேட் யூரின்னா அடர்த்தி மிக்க யூரின் உருவாகிறது. The change the permeability to water is due to the presence of number of water permeable channel is called as the aquaporine. எனவே இப்பகுதியில் சுவர் வழியாக நீர் உட்செல்ல அக்வாபரின்கள் காரணமாகின்றன. இப்பகுதியின் சுவர் வழியாக
நீர் உட்செல்ல அக்கோஃபரின்கள் காரணமாகின்றன. அக்கோஃபரின்கள் என்பவை சவ்வழி பொருட்களை கடத்தும் புரதமாகும். சவ்வழி கடத்தும் புரதமாகும். The change the permeability the water due to the presence of the number of water permeable channel that is called as the அக்கோஃபரின். It is called as the அக்கோஃபரின். அப்போ அக்கோஃபரின்ங்கிறது என்னன்னா கடத்தும் புரதமாக இவை நீரை ஊடுருவ அனுமதிக்கும் கால்வாய்கள் எனப்படுகிறது. The permeable canals called as the aquiferine. Water permeable. The water is due to the permeability to water. The change in the permeability. The change in the permeability to water is due to the presence of number of water permeable channel is called as the aquiferine. Is called as the aquiferine. அக்கோஃபரின்கள் என்பவை ஜவ்வழி பொருட்களை கடத்தும் புரதமாகும். இவை நீரை ஊடுருவ அனுமதிக்கும் கால்வாய்கள் எனப்படுகிறது. நீரை ஊடுருவ அனுமதிக்கும் கால்வாய்கள் எனப்படுகிறது. ஓகே, த நெக்ஸ்ட். அப்போ அக்கோஃபரின்ஸ்னால தான் வாட்டரை வந்து ரீஅப்சார்ப்ஷன் பண்ண முடியுது. Why is have the protein? This made up of the protein. கடத்தும் புரதம் கண்டக்டட் புரதமாக இருக்கு. சரி, ரைட், ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் இஸ் த டியூபுலார் செக்ரீஷன். த லாஸ்ட் ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் த டியூபுலார் செக்ரீஷன். டியூபுலார் செக்ரீஷன் அது குழல்களில் சுரத்தல் எனப்படுகிறது. The substance such as the hydrogen, potassium, ammonia that contain the and organic acids move into the filter from this the peritubular capillaries into the tubular fluid. அதாவது ஹைட்ரஜன், பொட்டாசியம், அமோனியா, கிரியேட்டின் மற்றும் கரிம அமிலங்கள் ஆகியவை புற நுண்குழல்களை சுற்றியுள்ள இரத்த நுண்ணாள தொகுப்பிலிருந்து குழலில் உள்ள வடிதிரவத்தினுள் செல்கின்றன. That is called as the tubular secretion. Now come to this the diagram. After the distal convoluted tubule, this is the collecting duct. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்போ டிஸ்டல் கன்வெர்டர் சேய்மை குழலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் கலெக்டிங் டக்ட்னு சொல்கிறோம். அதுதான் சேகரிக்கும் குழல். இந்த சேகரிக்கும் குழலில் தான் வந்து என்னது செயல்மிகு கடத்தல் மூலம் நீர் ஊடுருவி சென்று பொட்டாசியம் அயனிகள் செயல்மிகு கடத்தல் மூலம் குழலில் விடப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம். இதில் கலெக்டிங் டக்டில் the permeable water and secrete the potassium. The potassium is the actively transport the tubules and reabsorb the sodium, produce the concentrate urine. அப்போ அந்த கலெக்டிங் டக்டில் தான் கான்சன்ட்ரேட் யூரின் வந்து ஃபார்ம் ஆகுது. சோடியம் மீள உறிஞ்சப்படுகிறது. எனவே அடர்த்தி மிக்க சிறுநீர் உருவாகிறது. எங்கே? கலெக்டிங் டக்டில், சேகரிக்கும் குழலில் வந்து அடர்த்தி மிகுந்த சிறுநீர் உருவாகுது. ஏன்னா சோடியம் மீள உறிஞ்சப்படுகிறது. இதில் இருக்க சோடியம் வந்து மீள உறிஞ்சப்படுகிறது. The sodium reabsorbs the sodium and produce the concentrate urine. அப்போ சோடியம் வந்து உறிஞ்சிக்கிச்சுன்னா இங்கே வந்து கான்சன்ட்ரேட் யூரின், அடர்த்தி மிக்க யூரின் வந்து ஃபார்ம் ஆகுது. எங்கே? கலெக்டிங் டக்டில் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ ஹேவ் திஸ் அக்கோபரின்ஸ். இந்த அக்கோபரின்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. The change of the water due to the presence of the number of water permeable channel is the aquaporins. அப்போ இதில் வந்து அக்கோபரின்ஸ் இருக்கிறனால தான் வாட்டரை வந்து ரீஅப்சார்ப்ஷன் பண்ண முடியுது. இந்த அக்கோபரின்ஸ் என்பவை ஜவ்வு வழி பொருட்களை கடத்தும் புரோட்டீன். அப்போ அக்கோபரின்ஸுங்கிறது என்னன்னா ஒன் ஆஃப் த புரோட்டீன், கண்டக்டட் புரோட்டீன். அப்போ வாட்டரை வந்து என்ன பண்ணுது? இஸ் த பெர்மியபிள். வாட்டரை வந்து ஊடுருவதுக்கு அந்த அக்கோபரின்ஸ் வந்து அலோவ் பண்ணுது. அப்போ அக்கோபரின்ஸ் மூலமாக தான் நம்ம பாடிக்கு தேவையான வாட்டர்லாம் இது என்ன பண்ணுது? பெர்மியபிள் ரீஅப்சார்ப்ஷன் பண்ணிக்குது கலெக்டிங் டக்டில். லாஸ்ட்டாக வந்து யூரின் வந்து கண்டக்ட் பண்ணுது இது வழியாக. ஓகேங்களா? த நெக்ஸ்ட் கோட் திஸ் த டியூபுலார் செக்ரீஷன் பார்த்தோம். அதாவது குழல்களில் சுரத்தல்ங்கிறது என்னன்னா when we have this in this the nephron is surrounded by this the fine blood capillaries. the nephrons வந்து எப்பயுமே fine network capillaries-னால கவர் ஆகிருக்கும். நுண்ணிய இரத்த நாளங்கள்னால என்ன பண்ணியிருக்கு? கவர் ஆகிருக்கு. அப்போ அந்த நுண்ணிய இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய என்ன இருக்குது? ஹைட்ரஜன், பொட்டாசியம், அமோனியா, கிரியேட்டினின், கரிம அமிலங்கள் போன்ற புற நுண் நாளங்களை சுற்றியுள்ள இரத்த நுண்ணாள தொகுப்பிலிருந்து
குழல்களில் உள்ள வடிதிரவத்திற்கு செல்கிறது. அப்போ அங்கேருந்து இந்த இரத்த நாளங்களில் உள்ள இந்த ஹைட்ரஜன், பொட்டாசியம், அமோனியா இதெல்லாம் வந்து எங்கே இருக்குதுன்னா வடிதிரவத்துக்கு வருதுங்கிறாங்க. இது எல்லாமே உள்ளார வருது, இந்த குழலுக்குள்ளார வருது, இந்த குழலுக்குள்ளார வருது. அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா டியூபுலார் செக்ரீஷன், குழல்களில் சுரத்தல் எனப்படுகிறது. The substance such as the hydrogen, potassium, ammonia, creatinine, organic acids move into filtration from the peritubular capillaries. Peritubular capillaries-னா அந்த நெப்ரானை சுற்றி இருக்கக்கூடிய மைனூட் blood vessels. அப்போ அந்த peritubular capillaries-லேருந்து எங்கே வருதுன்னா டியூபுலார் ஃப்ளூயிட்ஸ். அப்போ அந்த நெப்ரானுக்குள்ளே இருக்க அந்த டியூபுலார் ஃப்ளூயிட்ஸ், அது ப்ராக்சிமல் கன்வெர்ட்டர் டியூபிள்ஸு, டிஸ்டல் கன்வெர்ட்டர் டியூபிள்ஸு, கலெக்டிங் டக்ட்டுக்கு, இது எல்லாமே அந்த நுண்குழல்களிலிருந்து இந்த நெப்ரானுக்குள்ள குழலுக்கு வருதுங்கிறான். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் தி டியூபுலார் செக்ரீஷன், குழல்களில் சுரத்தல் என்று சொல்கிறோம். சரி, நவ் கம் டு திஸ் த டாபிக். Tubular secretions. Then most of the water is absorbed in the proximal conductor tubule, and the sodium is the exchange for the water in the loop of the Henle. அதாவது அண்மை சுருண்ட குழலில் நுண்குழலில் அதிக அளவில் நீர் உறிஞ்சப்படுகிறது. ஹென்லே வளைவில் சோடியம் அயனிகளும் நீரும் பரிமாற்றம் செய்யப்படுகின்றன. அதாவது ப்ராக்சிமல் கன்வெர்ட்டர் டியூபிள்ஸில் வந்து வாட்டர் வந்து அப்சார்ப் பண்ணுது. அதாவது அண்மை சுருண்ட குழலில் வந்து அதிக அளவில் நீர் வந்து உறிஞ்சப்படுகிறது. And sodium is exchange, and sodium and exchange for water in loop of Henle. ஆனால் ஹென்லி வளைவில் வந்து சோடியம் அயனிகளும் நீரும் பரிமாற்றம் செய்யப்படுகின்றன. The hypotonic fluid enter the distal convoluted tubules, and a substance such as the urea and the salt pass from the peritubular blood into the cells of the distal convoluted tubules. அதாவது பிறகு தாழ் உப்படர்வு ஹைப்போடானிக், தாழ் உப்படர்வு தன்மை கொண்ட திரவம் சேய்மை சுருள் நுண்குழலை அடைகிறது. அதில் யூரியா மற்றும் உப்புகள் ஆகியவை புற நுண் இரத்த நாளங்களிலிருந்து சேய்மை சுருள் குழலின் செல்களுக்கு வந்து சேர்கின்றன. அப்போ ஹைப்போடானிக் ஃப்ளூயிட்ஸ் வந்து, அதாவது தாழ் உப்படர்வு கொண்ட திரவம் எங்கே போகுது, சேய்மை சுருள் நுண்குழலை அடைகிறது, டிஸ்டல் கன்வெர்ட்டர் டியூபிள்ஸை அடையுதுங்கிறான். அப்போ சப்ஸ்டன்ஸ் சச் அஸ் த யூரியா அண்ட் சால்ட் பாஸ் ஃப்ரம் த பெரிடியூபுலார் blood into the cells of the distal convoluted tubules. அந்த சமயத்தில் யூரியா மற்றும் உப்புகள் எங்கேருந்து வருதுன்னா அந்த நெப்ரானை சுற்றி இருக்கக்கூடிய புற நுண் இரத்த நாளங்களிலிருந்து சேய்மை சுருள் குழலுக்கு செல்களுக்கு வந்து சேர்கின்றன. சேய்மை சுருளோட செல்களுக்கு வந்து சேருது அப்படின்னு சொல்கிறாங்க. Then the urine excrete the contain the both of the filter and secrete the substance. இந்த நிலையில் உள்ள சிறுநீரில் வடிதிரவம் சுரக்கப்பட்ட பொருட்களும் உள்ளன. இந்த நிலையில் உள்ள சிறுநீரில் வடிதிரவமும் சுரக்கப்பட்ட பொருட்களும் உள்ளன. வடிதிரவத்தில் சுரக்கப்பட்ட பொருட்களும் உள்ளன. Once it enter the collecting duct, the water is the reabsorbed and concentrate. The hypertonic urine is the formed. அதாவது கலெக்டிங் டக்கு வந்த பிற்பாடு, அதாவது டிஸ்டல் சேய்மை குழல்லேருந்து டிஸ்டல் கன்வெர்ட்டர் டியூபிள்ஸ்லேருந்து கலெக்டிங் டக்ட்டுக்கு வந்த பிற்பாடு, அதாவது சேய்மை குழல்கள்லேருந்து சுருண்ட குழல்லேருந்து சேகரிக்கும் குழலுக்கு வந்த பிற்பாடு இது என்ன ஆகுதுன்னா, இது சேகரிப்பு நாளத்திற்குள் நுழையும் போது நீர் உறிஞ்சப்படுவதால் அடர்த்தி அதிகமான உப்படர்வு தன்மை கொண்ட சிறுநீர் உருவாகிறது. அதாவது the urine is once they enter the collecting duct, the water is the absorbed and concentrate. The hypertonic urine is the form. அதாவது இது சேகரிப்பு நாளத்திற்குள் நுழையும் போது நீர் உறிஞ்சப்படுகிறது. அப்போ சேகரிப்பு நாளத்தில் வந்து எது உரியுது, நீர் உறிஞ்சிக்குது. அப்போ நீர் உறிஞ்சிச்சுன்னா அதனுடைய அடர்த்தி அதிகமாகுது, உயர் உப்படர்வு இருக்குது. அதனால் நீர் உறிஞ்சிக்கிச்சுன்னா
அப்போ உப்படர்வு வந்து அதிகமாக இருக்கிறதுனால அதை என்னன்னு சொல்கிறோம், அதிகமாக இருக்கிறதுனால அதை என்னன்னு சொல்கிறோம், உயர் உப்படர்வு, ஹைப்பர்டானிக். ஹைப்பர்னா அதிகம், உயர் உப்படர்வு தன்மை கொண்ட சிறுநீர் உருவாகிறது. ஒன்ஸ் த என்டர் த கலெக்டிங் டக்ட் ஃப்ரம் த டிஸ்டல் கன்யூட்டர் டிபியூல், சேய்மை சுருள் நுண்குழலிருந்து கலெக்டிங் டக்ட்டுக்கு வரும்பொழுது வாட்ரு வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. அப்போ வாட்ரு அப்சர்வ் பண்ணிடுச்சுன்னா அந்த ஃப்ளூயிடில் எது அதிகமாக இருக்கும், சால்ட் அதிகமாக இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் த ஹைப்பர்டானிக் யூரின் இஸ் த ஃபார்ம்டு. ஹைப்பர்டானிக் யூரின் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? தென் ஃபார் எவரி ஹைட்ரஜன் இஸ் த செக்ரீட் இன்டு த டியூப்லார் ஃபில்ட்ரேட், a sodium is absorbed by this the tubular cells. tubular cells அதாவது ஒவ்வொரு ஹைட்ரஜன் அயனிக்கும் ஒரு சோடியம் அயனி குழல் செல்களினால் உறிஞ்சப்படுகிறது. For every hydrogen secreted into the tubular filtrate, a sodium is reabsorbed by the tubular cells. ஒவ்வொரு ஹைட்ரஜன் அயனிக்கும் ஒரு சோடியம் அயனி குழல் செல்களினால் உறிஞ்சப்படுகிறது. குழல் செல்களினால் உறிஞ்சப்படுகிறது. This is the concept. Then the hydrogen is the secrete that combined with அதாவது இவ்வாறு சுரக்கப்பட்ட ஹைட்ரஜன் இது கம்பைன் வித் சேர்ந்து பைகார்பனேட்டுகள் பைபாஸ்பேட், HCO3னா பைகார்பனேட்டுகள், HPO3னா பைபாஸ்பேட்டுகள் மற்றும் அமோனியா NH3 அமோனியா அண்ட் கெட் த ஃபிக்ஸ்டு இன்டு த, அதோட சேர்ந்து ஹைட்ரஜன் இதோட சேர்ந்து பைகார்பனேட் பைபாஸ்பேட் அமோனியா இதோட சேருது, அந்த ஹைட்ரஜன் சேர்ந்து வந்து என்ன மாறுது, இணைந்து ஆகியவற்றுடன் அந்த ஹைட்ரஜன் பைகார்பனேட்டுகள் பைபாஸ்பேட்டுகள் மற்றும் அமோனியா ஆகியவற்றுடன் இணைந்து ஃபிக்ஸ்டு அண்ட் கெட் இஸ் த ஃபிக்ஸ்டு அதோட இணைந்து என்ன மாறுது, H2CO4 அது கார்பானிக் அமிலமாகவும் ப்ளஸ் H2PO4 பாஸ்பாரிக் அமிலமாகவும் அண்டு NH4 அமோனியமாகவும் மாற்றமடைகிறது. Since the hydrogen get the fixed in this the fluid, அப்போ இது மாதிரி இந்த ஹைட்ரஜன் வந்து இதில் வந்து நிலைப்படுத்தப்பட்டதால், திரவத்தில் ஹைட்ரஜன் இவ்வாறு நிலைப்படுத்தப்பட்டதால், since hydrogen get the fixed in the fluid, reabsorption of the hydrogen is the prevented. அப்போ இவ்வாறு ஹைட்ரஜன் நிலைப்படுத்தப்பட்டதால், திரவத்தில் உள்ள ஹைட்ரஜன் அயனி இவ்வாறு நிலைப்படுத்தப்பட்டதால் அவை மீள உறிஞ்சப்படுவது தடுக்கப்படுகிறது. This is the importance of this. So this is a three process of this urine from ultrafiltration in functions. One is the glomerular filtration, அதாவது இது மூன்று செயல்முறைகள், நெப்ரான்களின் நுண்ணிய வடிகட்டுதல் மூன்று நிகழ்வுகள் காணப்படுகின்றன. ஒன்று என்னது, glomerular வடிகட்டுதல், glomerular filtration. Then second one is the tubular reabsorption, குழல்களில் மீள உறிஞ்சுதல். Then third one is the tubular secretion, இந்த குழல்களில் சுரத்தல் எனப்படுகிறது. This is the three process of the ultrafiltration function in the nephron. இந்த மூன்று நிகழ்வுகள் நெப்ரான்களின் நுண்ணிய வடிகட்டுதலில் பங்கேற்கின்றன. A person with cirrhosis of the liver has the lower than the normal level of the plasma protein and higher than the normal GFR. அது கல்லீரல் இருக்க நோயினால் பாதிக்கப்பட்டவரின் இரத்தத்தில் இயல்பான அளவை விட குறைந்த அளவில் பிளாஸ்மா புரதங்களும் பிளாஸ்மா புரதங்களும் இயல்பான glomerular வடிகட்ட வீதத்தை விட GR அதிகமான வீதத்திலும் காணப்படுகிறது. They explain
why a decrease the plasma protein would increase the GFR? அதாவது பிளாஸ்மா புரதத்தின் குறைவு கிளாமருலார் வடிகட்டத்தின் வீதத்தை விட ஏன் அதிகப்படுகிறது? Then the Aquaporins என்றால் என்ன? Aquaporins are the water permeable channel membrane that transport the protein that allow water to move across the epithelial cells in relation to the osmotic difference from the lumen to interstitial fluid. அக்வாஃபரின்கள் என்பவை நீர் ஊடுருவச் செய்யும் பாதைகள் ஆகும். சவ்வு கடத்து புரதம் இவை சிறுநீரக குழல் பகுதி மற்றும் திசுவிடை திரவத்தின் இடையே நிலவும் ஊடுபரவல் அழுத்த வேறுபாடு காரணமாக நீர் மூலக்கூறுகள் எபித்தீலியல் செல்கள் வழியே கடத்த வழி செய்கின்றன. நீர் மூலக்கூறுகள் எபித்தீலியல் செல்கள் வழியே கடத்த வழி செய்கின்றன. Next step. Osmolarity. The solid concentration of a solution of a water is known as the solution osmolarity, expressed as the milliosmol per liter, MOSM per liter. அதாவது ஆஸ்மோலாரிட்டி நீரில் கரைந்துள்ள கரைபொருளின் அடர்த்தியே அக்கரைசலின் ஆஸ்மோலாரிட்டி ஆகும். 2 மார்க் கொஸ்டின். இதற்கு அலகு மில்லி ஆஸ்மோல்கள் பார் லிட்டர், MOSM பார் லிட்டர் எனப்படுகிறது. Now go to the Tamil medium students. Now come to the Tamil medium students. மனிதனில் சிறுநீர் உருவாகும் முறை. மெக்கானிசம் ஆஃப் யூரின் ஃபார்மேஷன் இன் ஹியூமன். அமினோ அமிலங்கள் சிதைக்கப்படுவதால் உருவாகும் நைட்ரஜன் கழிவுகள் கல்லீரலில் யூரியாவாக மாற்றப்படுகின்றன. 2 மார்க் கொஸ்டின். எவ்வாறு யூரியா உருவாகிறது? இந்த சுழற்சி ஆர்னித்தின் சுழற்சி அல்லது யூரியா சுழற்சி என்று அழைக்கப்படுகிறது. 2 மார்க் கொஸ்டின். அதாவது குளுட்டமைன், அமோனியா, கார்பமைல் பாஸ்பேட். அதாவது குளுட்டமைலிருந்து கார்பமைல் பாஸ்பேட் சிந்தட்டிஸ் 1 மற்றும் கார்பமைல் பாஸ்பேட் சிந்தட்டிஸ் 3. அதனால் சிட்ருலின் உருவாகிறது. சிட்ருலினிலிருந்து அர்ஜினோசக்சினேட். அப்போ பியூமரேட் வெளியில் போகுது. அப்போ அர்ஜினின் ஃபார்ம் ஆகுது. அது செல் சைட்டோபிளாசத்தில் யூரியாவாக உருவாகுது. மீண்டும் ஆர்னித்தின் சைக்கிள், சிட்ருலின் இது மாதிரி உருவாகிறது. இதை ஆர்னித்தின் சுழற்சி எனப்படுகிறது. இது 3 மார்க் கொஸ்டின். சிறுநீர் உருவாக்கத்தில் கிளாமருலார் வடிகட்டுதல், குழல்களில் மீள உறிஞ்சுதல் மற்றும் குழல்களில் சுரத்தல் ஆகிய 3 செயல்பாடுகள் உள்ளன. முதல்ல பார்த்தீங்கன்னா கிளாமருலார் வடிகட்டுதல். சிறுநீரக தமனி மூலம் இரத்தம் கிளாமருலஸை சென்றடைகிறது. இரத்தத்தில் அதிக அளவு நீர், கூழ்ம புரதங்கள், சர்க்கரைகள், உப்புகள் மற்றும் நைட்ரஜன் கழிவுப் பொருட்கள் ஆகியவை அடங்கியுள்ளன. சிறுநீர் உருவாவதில் முதல் படியான இரத்தத்தை வடிகட்டும் நிகழ்வு கிளாமருலஸில் நடைபெறுகிறது. இது ஒரு இயல்பு கடத்தல் நிகழ்வாகும். கிளாமருலஸில் உள்ள இரத்த நுண்ணாளங்களை விட்டு வெளியேறும் திரவம் பவுமனின் கிண்ணத்தை அடைகிறது. இந்த திரவத்திற்கு கிளாமருலார் வடிதிரவம், கிளாமருலார் ஃபில்ட்ரேட் எனப்படுகிறது. 2 மார்க் கொஸ்டின். இரத்த பிளாஸ்மாவில் உள்ள நீர் மற்றும் சிறிய மூலக்கூறுகள் ஊடுருவக்கூடிய மெல்லிய செவ்வினையும் பெரும் பரப்பினையும்
கிளாமர்லஸ் பெற்றுள்ளது. உட்செல் இரத்த நாளத்தின் வழியாக அதிக விசையுடன் கிளாமர்லஸ் உள்ளே நுழையும் இரத்தம் வெளிச்செல் இரத்த நாளத்தின் வழியே வெளியேறும்போது விசை அதிகரிக்கிறது. ஏனெனில் உட்செல் இரத்த நாளம் வெளிச்செல் இரத்த நாளத்தை விட அகன்றது. இதனால் ஏற்படுத்தப்படும் நீர்ம அழுத்தம் ஹைட்ரோஸ்டாட்டிக் பிரஷர் மனிதனில் 55 மில்லிமீட்டர் Hg என கணக்கிடப்படுகிறது. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இது வந்து கிளாமர்லஸ்ஸு, இது கிளாமர்லஸ்ஸு, இது உட்செல் தமனி, இது வெளிச்செல் தமனி. உட்செல் தமனி வந்து அகலமாக இருக்கும், வெளிச்செல் தமனி வந்து குறுகியதாக இருக்கும். அப்போ உட்செல் தமனியில் பார்த்திங்கன்னா இதனுடைய ப்ரெஷர் பார்த்திங்கன்னா 55 mmHg. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக 2 புரதம் வந்து செயல்படுது. அந்த புரதத்தில் இருக்கக்கூடிய எதிர்வினை வந்து 30, அது கூழ்ம அழுத்தம் 30, அது மாதிரி இது அதனுடைய திரவ அழுத்தம் பார்த்திங்கன்னா 15. இது ரெண்டும் சேர்ந்து பார்த்திங்கன்னா 45. அப்போ 10 வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால என்னது அந்த கிளாமர்லஸ்லேருந்து வடிதிரவம் வந்து பவுமன் கேப்சூலுக்கு போகுது, பவுமன் கிண்ணத்திற்கு போகுது. சரிங்களா? இது பார்ப்போம். அப்போ இயல்பு நிகழ்வாகும். கிளாமர்லஸில் உள்ள இரத்த நாளங்களை விட்டு வெளியேறும் பவுமன் கிண்ணத்தை அடைகிறது. ரத்தம் கிளாமர்லார் வடிகட்டத்தில் இந்த பவுமன் கிண்ணத்தை அடைகிறது. இந்த திரவத்திற்கு கிளாமர்லார் வடிதிரவம் என்று பெயர். பிளாஸ்மாவில் உள்ள நீர் மற்றும் சிறிய மூலக்கூறுகள் ஊடுருவக்கூடிய மெல்லிய செவ்வினையும் பெரும்பரப்பையும் கிளாமர்லஸ் பெற்றுள்ளது. உட்செல் இரத்த நாளத்தின் வழியாக அதிக விசையுடன் கிளாமர்லஸுக்கு நுழையும் இரத்தம் வெளிச்செல் இரத்த நாளத்தின் வழியே வெளியேறும் போது விசை அதிகரிக்கிறது. ஏனெனில் உட்செல் இரத்த நாளம் வெளிச்செல் இரத்த நாளத்தை விட அகன்றது. இதனால் ஏற்படும் நீர்ம அழுத்தம் ஹைட்ரோஸ்டாட்டிக் பிரஷர் மனிதனில் சுமார் 55 மில்லிமீட்டர் Hg என கணக்கிடப்படுகிறது. சிறுநீரகங்கள் சுமார் 24 மணி நேரத்தில் சுமார் 180 லிட்டர் அளவுக்கு கிளாமர்லார் வடிதிரவத்தை உற்பத்தி செய்கின்றன. இரத்தத்தில் உள்ள நீர், குளுக்கோஸ், அமினோ அமிலங்கள் மற்றும் நைட்ரஜன் கழிவுப்பொருட்கள் ஆகியவை இயல்பாக கிளாமர்லஸை வந்து அடைகின்றன. எனவே வடிதிரவம் ஏறத்தாழ இரத்தத்திற்கு நிகரான உட்பொருட்களையே பெற்றுள்ளது. 5 நேனோமீட்டர் விட பெரிய மூலக்கூறுகள் குழல்களுக்குள் நுழைய முடிவது இல்லை. கிளாமர்லஸில் வடிகட்டும் சவ்வின் வழியாக நீரும் இரத்தத்தில் உள்ள பிற கரைப்பொருட்களும் வெளியேற இரத்தத்தில் உள்ள கிளாமர்லார் அழுத்தமே காரணமாகும். அதாவது கிளாமர்லார் இரத்த அழுத்தம் 55 மில்லிமீட்டர் Hg ஏறத்தாழ இரத்தத்தில் நுண்ணாள தொகுப்புகளில் இது பிற இரத்த நுண்ணாள தொகுப்புகளில் இருப்பதை விட அதிகமானது ஆகும். பிற இரத்த நுண்ணாள தொகுப்புகளை விட இது அதிகமானது ஆகும். இந்த இரத்த நுண்ணாளங்களில் பிளாஸ்மா புரதங்கள் 2 எதிர் விசைகளை அளிக்கின்றன. ஒன்று கூழ்ம ஊடுகலப்பு அழுத்தம். 2 எதிர்விசை வந்து இருக்குதான். பிளாஸ்மா புரதத்தில் 2 எதிர்விசை இருக்குது. இது அந்த கிளாமர்லார் இரத்த அழுத்தத்துக்கு 2 எதிர்விசை இருக்குது. கிளாமர்லார் இரத்த அழுத்தம் வந்து 55 mmHg. அதுக்கு எதிர்விசை பார்த்திங்கன்னா 2 இருக்குது. பிளாஸ்மா புரதத்தில் 2 இரத்த நுண்ணாளங்களில் உள்ள பிளாஸ்மா புரதங்கள் 2 எதிர்விசையை வந்து அளிக்கிறது. ஒன்று கூழ்ம ஊடுகலப்பு அழுத்தம் கொலாய்டல் ஆஸ்மோட்டிக் பிரஷர் 30 mmHg. அடுத்து இன்னொன்று வந்து கிளாமர்லார் கிண்ணங்களில் நீர்ம அழுத்தம் கூழ்ம ஊடுகலப்பு அழுத்தம், இன்னொன்று நீர்ம அழுத்தம். அது எவ்வளோ இருக்குன்னா 15 mmHg. அப்போ கிளாமர்லார் கிண்ணங்களில் உருவாகும் வடிதிரவங்கள் உருவாகின. இவ்விரண்டு அழுத்தங்களும் சேர்ந்து 30 mmHgயும் 15 mmHgயும் சேர்ந்து 45 தான். ஆனால் அதில் இருக்கிறது வந்து கிளாமரில் இருக்கக்கூடியது 55. அப்போ எதிர் அழுத்தத்தை தருவதால் இந்த 45 mmHg எதிர் அழுத்தத்தை தருவதால் மீதமுள்ள அதிகப்படியான 10 mmHg நிகர அழுத்தமே சிறுநீர் நுண் வடிகட்டுதல் அல்ட்ராஃபில்ட்ரேஷனுக்கு காரணமாகிறது. நிகர வடிகட்டுதலுக்கான அழுத்தம் கிளாமர்லாரின் நீர்ம அழுத்தம் மைனஸ் கூழ்ம ஊடுகலப்பு அழுத்தம் ப்ளஸ் கிளாமர்லார் கிண்ணத்தின் நீர்ம அழுத்தம் ரெண்டும் சேர்ந்தது. அடுத்து நிகர வடிகட்டலுக்கான அழுத்தம் 55 mmHg. அதை வந்து எதோட மைனஸ் பண்ணோம்னா 30 mmHg ப்ளஸ் 15 mmHg. இது ரெண்டையும் சேர்த்தாவே 45 தான். ஆனால் எக்ஸ்ட்ரா இருக்கிறது 10. அதனால தான் என்ன பண்ணுது, வடிகட்ட முடிகிறது. சரிங்களா? அப்போ கிளாமர்லார் கிண்ணத்தினுடைய அழுத்தம் வந்து 55 mmHg. இதுக்கு எதிர்ப்புற இருக்கக்கூடியது பிளட்டில் இருக்க பிளட் பிளாஸ்மா ரத்த பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய எதிர்விசை வந்து ஊடுகலப்பு அழுத்தம் வந்து பார்த்திங்கன்னா 30.
அதுக்கப்புறம் நீர்ம அழுத்தம் வந்து 15. இது ரெண்டையும் சேர்த்தாவே பார்த்தீங்கன்னா எதிர்வு விசை வந்து 45 தான். ஆனால் இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 55. அப்போ 10 எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால தான் இந்த கிளாமர்லஸ்லேருந்து பவுமான் கேப்சூல் பவுமான் கிண்ணத்திற்கு வடிகட்டப்படுகிறது. சரியா? அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு சிறுநீரகங்களின் மொத்த நெப்ரான்களின் ஒரு நிமிடத்தில் உருவாகும் வடிதிரவத்தின் கொள்ளளவே கிளாமர்லஸ் வடிகட்டு வீதம் எனப்படுகிறது. 2 மார்க் கொஸ்டின். முதிர்ச்சியடைந்த மனிதனில் இவ்வீதம் ஒரு நிமிடத்தில் சுமார் 120 மில்லிமீட்டர் முதல் 125 மில்லிமீட்டர் ஆகும். கிளாமர்லஸிலிருந்து பவுமான் கிண்ணத்திற்குள் நுழையும் வடிதிரவம் முதல்நிலை சிறுநீர் எனப்படுகிறது. 2 மார்க் கொஸ்டின். கிளாமர்லஸிலிருந்து ரத்தம் வெளிச்செல் தமனி வழியாக வெளியேறுகிறது. இரத்த நாளத்தில் உள்ள வரியற்ற தசைகள் சுருக்கத்தால் இரத்த நாளம் சுருங்குகிறது. அட்டவணை 8.1 இரத்த பிளாஸ்மாவிலும் கிளாமருலார் வடிக திரவத்திலும் உள்ள பொருட்களின் அடர்த்தி தரப்பட்டுள்ளது. கிளாமருலார் வடிதிரவமானது பிளாஸ்மா புரதத்தை விட கிளாமருலார் வடிதிரவமானது பிளாஸ்மா புரதத்தை தவிர மீதி அனைத்தும் பெற்றிருப்பதால் இது இரத்த பிளாஸ்மாவை ஒத்து காணப்படுகிறது. இது பார்த்தீங்கன்னா பொருள், இது இரத்த பிளாஸ்மா, இது கிளாமருலார் வடிதிரவம். நீர் பார்த்தீங்கன்னா 900. இதுலேயும் கிளாமருலார் வடிதிரவத்துலையும் பார்த்தீங்கன்னா 900 இருக்குது. இதுலேயும் 900 இருக்குது. புரதங்கள் பார்த்தீங்கன்னா 80.0, இதில் வந்து 0.5 தான். அப்போ புரதங்கள் மட்டும் தான் வேறுபடுது, மற்ற எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கும். இரத்த பிளாஸ்மாவிலையும் கிளாமருலார் வடிதிரவத்தில் உள்ள செறிவு ரெண்டுமே ஒரே மாதிரியாக இருக்கும். GDM-3 சரிங்க, அதனுடைய அளவு. அப்புறம் அமினோ அமிலங்கள் பார்த்தீங்கன்னா 0.5 தான். குளுக்கோஸ் பார்த்தீங்கன்னா 1.0 தான். யூரியாவும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக தான் இருக்குது, 0.3 0.3. யூரிக் அமிலம் 0.04 0.04. கிரியாட்டினின் 0.01 0.01. கனிம அயனிகள் சோடியம் பொட்டாசியம் குளோரைடு 7.2 7.2 எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கும் புரதங்களை தவிர. சரிங்களா? அடுத்து கார்டிகல் நெப்ரானில் இரத்தம் வெளிச்செல் தமனியிலிருந்து புறநுண் நாளத்தொகுப்பிற்கு சென்று அங்கிருந்து சிரை மண்டலத்திற்குள் நுழைகிறது. கார்டிகல் நெப்ரானில் இரத்தம் வெளிச்செல் தமனியிலிருந்து புறநுண் நாளத்தொகுப்பிற்கு சென்று அங்கிருந்து சிரை மண்டலத்திற்கு நுழைகிறது. இவ்வாறு செல்லும்போது குழல்களை சுற்றியுள்ள இடையீட்டு திரவத்திலிருந்து மீள உறிஞ்சப்பட்ட நீர் மற்றும் பிற கரைபொருள்களை கொண்டுள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா குழல் மீள உறிஞ்சப்படுதல். குழல்களில் மீள உறிஞ்சப்படுதல் நிகழ்வின் மூலம் வடிதிரவம் மீண்டும் சுற்றோட்டத்திற்கு செல்கிறது. ஒரு நாளில் உருவாகும் வடிதிரவத்தின் அளவு 170 லிட்டரிலிருந்து 180 லிட்டர் ஆகும். சிறுநீர் வெளியேற்றம் ஒரு நாளில் 1.5 லிட்டர் ஆகும். அதாவது வடிதிரவத்தில் சுமார் 99% குழல்களால் மீள உறிஞ்சப்படுகிறது. ஏனெனில் வடிதிரவத்தில் உள்ள சில பொருட்கள் உடலுக்கு தேவைப்படுகின்றன. இந்நிகழ்ச்சி தேர்ந்தெடுத்து மீள உறிஞ்சுதல் எனப்படுகிறது. 2 மார்க் கொஸ்டின். நெப்ரானின் நுண்குழல்களில் பல்வேறு இடங்களில் எபித்தீலியல் செல்கள் இயல்பு கடத்தல், செயல்மிகு கடத்தல், விரவல் மற்றும் ஊடுகலப்பு ஆகிய முறைகளில் ஏதாவது ஒன்றினை பயன்படுத்தி மீள உறிஞ்சுதல் நடைபெறுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா அண்மை சுருண்ட குழல். குளுக்கோஸ், லாக்டிக் அமிலம், அமினோ அமிலம், சோடியம் அயனிகள் மற்றும் நீர் ஆகிய வடிதிரவத்திலிருந்து மீள உறிஞ்சப்படுகிறது. அத்துடன் சோடியமானது சோடியம் பொட்டாசியம் உந்துதல் செயல்மிகு கடத்தல் மூலம் அண்மை சுருட்குழலில் மீண்டும் உறிஞ்சப்படுகிறது. மிக சிறு அளவில் யூரியா, யூரிக் அமிலமும் மீள உறிஞ்சப்படுகின்றன. அண்மை சுருள் நுண்குழல்கள் செல்களிலிருந்து நடைபெறும் கடத்தலை காட்டுகிறது. அதாவது படத்தில் இது முதலில் நடைபெறுகிறது உறிஞ்சுதல். இங்கே ஃபஸ்ட்டு நடக்கிறது உறிஞ்சுதல். அதுக்கப்புறம் வந்து அண்மை சுருண்ட குழல், இதில் வந்து மீண்டும் உறிஞ்சுதல், குழல்களில் உறிஞ்சுதல் அப்படிங்கிறோம். அப்போ அந்த அண்மை சுருள் குழல் வழியாக நுண்குழல் வழியாக வரக்கூடிய அந்த வடிதிரவத்தில் இருக்கக்கூடிய சோடியம், பொட்டாசியம், நீர் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுது, மீண்டும் உறிஞ்சப்படுகிறது. அப்புறம் சிறிதளவு யூரியா, யூரிக் அமிலம் இதெல்லாம் உறிஞ்சப்படுகிறது. அதுக்கப்புறம் போகக்கூடியது தான் என்னது, அடுத்த பார்ட் வந்து தான் என்ன சொல்கிறோம், ஹெல்லே வளைவு. இந்த ஹெல்லே வளைவு ரெண்டு பிரிவு, ரெண்டு பகுதி இருக்குது. ஒன்று கீழிறங்கும் குழல், ஒன்று மேலேறும் குழல். அந்த கீழிறங்கும் குழலில் அதிகமாக நீரை உறிஞ்சிக்குது. அப்போ சால்ட் வந்து அதிகமாக இருக்கும், உப்பு அடர்வுத்தன்மை அதிகமாக இருக்கும். ஆனால் மேலேறும் குழலில் வந்து
அதாவது மற்ற சால்ட்டு சோடியம் குளோரைடு எல்லாம் உறிஞ்சிக்கும். ஆனால் இந்த நீர் வந்து உரியாது, இந்த நீர் வந்து உறிஞ்சிக்காது. அப்போ நீரோட தன்மை இங்கே அதிகமாக இருக்கும். சரிங்களா? அடுத்து பார்ப்போம். குழல்களில் மீள உறிதல். அண்மை சுருள் நுண்குழல் குளுக்கோஸ், லாக்டிக் அமிலம், லாக்டோ அமிலம், சோடியம் அயனிகள் மற்றும் ஆகிய நீர் வடிதிரவத்திலிருந்து மீள உறிஞ்சப்படுகிறது. அத்துடன் சோடியமானது சோடியம் பொட்டாசியம் உந்துதல் செயல்மிகு கடத்தல் மூலம் அண்மை சுருள் குழலில் மீண்டும் உறிஞ்சப்படுகிறது. மிகச்சிறிய அளவில் யூரியா, யூரிக் அமிலமும் மீள உறிஞ்சப்படுகின்றன. அண்மை சுருள் குழல் செல் அடுத்து அண்மை சுருள் நுண்குழல்கள் செல்களில் நடைபெறும் கடத்தலை காட்டுகிறது. அடுத்து அண்மை சுருள் நுண்குழலுக்கு அப்புறம் என்ன இருக்குது? இப்போ தான் சொன்னோம், ஹென்லே வளைவு. அந்த ஹென்லே வளைவில் 2 பகுதி இருக்குன்னு சொன்னேன். ஒன்று கீழிறங்கும் குழாய், மற்றொன்று மேலேறும் குழாய். கீழிறங்கும் குழாய், மேலேறும் குழாய். கீழிறங்கும் குழாயில் அக்வாபோரன்ஸ்கள் இருப்பதால் நீர் ஊடுருவி செல்லும், ஆனால் உப்புகள் ஊடுருவி செல்ல இயலாது. அப்போ கீழிறங்கும் தும்பி வழியாக நீர் வெளியேறுகிறது. சோடியம் குளோரைடு அயனிகள் அடர்த்தி அதிகமாக காணப்படுகிறது. அதே மேலேறும் குழாயில் வந்து நீர்கள் வந்து அனுமதிப்பதில்லை. அதனால் கரைபொருளான சோடியம் குளோரைடு மற்றும் பொட்டாசியம் அயனிகள் ஊடுருவ அனுமதிக்கின்றன. அதற்கடுத்து சேய்மை சுருள் குழல் டிஸ்டல் கன்வெர்ட்டர் டியூபுல். நீரை மீள எடுத்து குழலுக்குள் பொட்டாசியத்தை சுரக்கிறது. எனவே சேய்மை குழல் நுண்குழல் திரவத்தில் நீர், சோடியம் மற்றும் குளோரைடு ஆகியவை எஞ்சியுள்ளது. இங்கு உடலின் தேவையின் அடிப்படையில் பொருட்கள் மீள உறிஞ்சப்படுவதை ஹார்மோன்கள் நெறிப்படுத்துகின்றன. இரத்தத்தில் pH-ஐ ஒழுங்குபடுத்த பைகார்பனேட் HCO3 மீள உறிஞ்சப்படுகிறது. இரத்தத்தில் பொட்டாசியம் மற்றும் சோடியம் அளவுகளின் நிலைத்தன்மையும் இப்பகுதியில் தான் முறைப்படுத்தப்படுகிறது. சேமிப்பு நாளத்தில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேகரிப்பு நாளம். சேய்மை நுண்குழல் சுருண்ட குழலுக்கு அடுத்து என்னது? சேகரிப்பு நாளம். அப்போ சேகரிப்பு நாளத்தில் வழியே நீர் ஊடுருவி செல்கிறது. பொட்டாசியம் அயனிகள் செயல்மிகு கடத்தல் மூலம் குழலில் விடப்படுகிறது. மேலும் சோடியம் மீள உறிஞ்சப்படுகிறது. எனவே அடர்த்தி மிக்க சிறுநீர் உருவாகிறது. இப்பகுதியில் சுவர் வழியாக நீர் உட்செல்ல அக்வாபோரின்கள் காரணமாகிறது. அக்வாபோரின்கள் என்பவை சவ்வழி பொருட்களை கடத்தும் புரதமாகும். இவை நீரை ஊடுருவ அனுமதிக்கும் கால்வாய்கள் எனப்படுகிறது. அது படம். இது பார்த்திங்கன்னா இந்த ஹென்லே வளைவுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து என்ன சொல்லியிருக்கோம்? சேய்மை சுருண்ட குழலுக்கு அடுத்து வந்து என்னது? சேகரிப்பு நாளம். இதான் வந்து என்ன சொல்கிறோம்? சேகரிப்பு நாளம் எனப்படுகிறது. அப்போ சேய்மை சுருண்ட குழலில் பார்த்திங்கன்னா நீரை மீள எடுக்குது. சேய்மை சுருண்ட குழலில் நீரை வந்து மீள எடுக்குது. அப்போ நீர், சோடியம் குளோரைடு ஆகியவை எஞ்சி உள்ளது. உடலின் தேவையின் அடிப்படையில் மீள உறிஞ்சப்படுகிறது. ஹார்மோன் தான் இதில் நெறிப்படுத்துகிறான். உடலின் தேவையின் அடிப்படையில் பொருட்கள் மீள உறிஞ்சப்படுவதை ஹார்மோன் தான் நெறிப்படுத்துது. எங்கள் சேய்மை சுருண்ட குழலில் ஹார்மோன்கள் நெறிப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து வரப்போ சேகரிப்பு நாளம். இந்த சேகரிப்பு நாளத்தில் பார்த்திங்கன்னா நீர் ஊடுருவி செல்கிறது. பொட்டாசியம் அயனிகள் செயல்மிகு கடத்தல் மூலம் குழலினுள் விடப்படுகிறதாம். பொட்டாசியம் வந்து குழலில் விடப்படுகிறது. அதே சோடியம் மீள உறிஞ்சப்படுகிறது. சோடியம் வந்து எடுத்துக்கிறதுனால அப்போ வந்து என்ன பண்ணுது? அக்வாபோரின் காரணமாக அக்வாபோரின்கள் என்பவை சவ்வழி பொருட்களை கடத்தும் புரதமாகும். இவை நீரை ஊடுருவ அனுமதிக்கிறது. அக்வாபோரின்கள் இருக்கிறதுனால நீரை வந்து அதிகமாக உறிஞ்சிக்குது, மறு உறிஞ்சுதல் செய்கிறது. அடுத்து குழல்களில் சுரத்தல். ஹைட்ரஜன், பொட்டாசியம், அமோனியா, கிரியேட்டின் மற்றும் கரிம அமிலங்கள் ஆகியவை புற நுண்குழல்களை சுற்றியுள்ள இரத்த நுண்ணாள தொகுப்பிலிருந்து குழல்களில் உள்ள வடிதிரவத்தினுள் செல்கின்றன. இதுதான் இரத்த நாள தொகுப்பு. இந்த இரத்த நாள தொகுப்பில் இருக்கக்கூடிய பொட்டாசியம், சோடியம் இதெல்லாம் வந்து எங்கே போகுதுன்னா அந்த அண்மை சுருண்ட குழல், சேய்மை சுருண்ட குழல், ஹென்லி லூப்பு இதுக்கெல்லாமே செல்கிறதுங்கிறான். அப்போ வெளியில் இருக்கக்கூடிய அந்த தமனிக்கு பேர் தான் புறநாள நுண்தொகுப்பு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதில் இருக்கக்கூடிய சோடியம், பொட்டாசியம் இதெல்லாம் அந்த நெப்ரான்களுடைய குழல்களுக்குள்ளார போகுது. அண்மை சுருண்ட குழல், சேய்மை சுருண்ட குழல், ஹென்லே வளைவு இதுக்கெல்லாம் உள்ளே போகுது. அதுதான் குழல்களில் சுரத்தல் என்று சொல்கிறோம். குழல்களில் சுரத்தல்.
அடுத்து அண்மை சுருண்ட குழல் நுண்குழலில் அதிக அளவில் நீர் உறிஞ்சப்படுகிறது. கெண்ணெய் வளைவில் சோடியம் அயனிகளும் நீர் பரிமாற்றம் செய்யப்படுகிறது. பிறகு தாழ் உப்படர்வு தன்மை கொண்ட திரவம் சேய்மை சுருள் நுண்குழல்களை அடைகிறது. இதில் யூரியா மற்றும் உப்புகள் ஆகிய புற நுண் இரத்த நாளங்களிலிருந்து சேய்மை சுருள் குழலில் செல்களுக்கு வந்து சேருகின்றன. இந்நிலையில் உள்ள சிறுநீர் வடி திரவம் சுரக்கப்பட்ட பொருட்களும் உள்ளன. இது சேகரிப்பு நாளத்திற்குள் நுழையும் போது நீர் உறிஞ்சப்படுவதால் அடர்த்தி அதிகமான உயர் உப்படர்வு ஹைப்பர்டோனிக் தன்மை கொண்ட சிறுநீர் உருவாகிறது. குழலில் உள்ள வடிதிரவத்தில் வெளியிடப்படுகின்ற ஒவ்வொரு ஹைட்ரஜன் அயனியும் ஒரு சோடியம் அயனி அதாவது குழல் செல்களினால் உறிஞ்சப்படுகிறது. இவ்வாறு சுரக்கப்பட்ட ஹைட்ரஜன் பைகார்பனேட்டுகள், பைபாஸ்பேட்டுகள் மற்றும் அமோனியாவுடன் இணைந்து கார்பானிக் அமிலம் அதாவது H2CO3 மற்றும் பாஸ்பாரிக் அமிலமாக H3PO4 ஆக மாற்றம் அடைகிறது. இதனால் இவ்வாறு நிலைப்படுத்தப்படுவதால் அவை மீள உறிஞ்சப்படுவது தடுக்கப்படுகிறது. அது ஹெல்னே வளைவு. ஹெல்னே வளைவில் பார்த்திங்கன்னா இது கீழிறங்கும் குழல், இது மேலேறும் குளம். கீழிறங்கும் குழலில் பார்த்திங்கன்னா வாட்டரை அதிகமாக எடுத்துக்குது, மற்ற சோடியம் குளோரைடு. அப்போ இந்த வடிதிரவத்தில் சோடியம் குளோரைடு ஆர்டர் அதிகமாக இருக்கும், வாட்டரோட லெவல் கம்மியாக இருக்கும். அதே மேலேறும் குழலில் பார்த்திங்கன்னா வாட்டர் உள்ளே இருக்கும், ஆனால் அதுக்கு பதிலாக சோடியம் குளோரைடு மற்றதெல்லாம் உறிஞ்சப்பட்டது. அப்போ வாட்டர் லெவல் அதிகமாக இருக்கும். அப்போ கீழிறங்கும் குழல் மேலேறும் குழல் ரெண்டுத்துலேயுமே பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேஷன் அதனுடைய அடர்வு எதிர் திசையில் இருக்குது. சரிங்களா? ரைட், ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா அக்கோபரியன்கள். அக்கோபரியன்கள் என்பவை நீர் ஊடுருவச் செய்யும் பாதைகளாகும். சவ்வு கடத்த புரதம் இவை சிறுநீர் குழல் பகுதி மற்றும் திசுவைடை திரவத்தின் இடையே நிலவும் ஊடுபரவல் அழுத்த வேறுபாடு காரணமாக நீர் மூலக்கூறுகள் எபித்தீலியல் செல்கள் வழியே கடத்தப்படுகின்றன. அதாவது இந்த மனிதனின் சிறுநீர் உருவாகும் முறை, வடிகட்டுதல் முறை மூன்று முறைகளில் காணப்படுகிறது. அவை கிளாமுருலார் வடிகட்டுதல், கிளாமுருலார் ஃபில்ட்ரேஷன். இரண்டாவது பார்த்திங்கன்னா குழல்களில் மீள உறிஞ்சப்படுதல், டியூபுலார் ரீஅப்சார்ப்ஷன். தேர்ட் ஒன் இஸ் த டியூபுலார் செக்ரீஷன், குழல்களில் சுரத்தல் என்ற 3 நிலைகளில் இவை நடைபெறுகிறது. அடுத்து ஆஸ்மோலாரிட்டி, 2 மார்க் கொஸ்டின். நீரில் கரைந்துள்ள கரைபொருள்களின் அடர்த்தியே அக்கரைசலின் ஆஸ்மோலாரிட்டி எனப்படுகிறது. இதற்கான அலகு மில்லி ஆஸ்மோல்கள் பார் லிட்டர், MOSM பார் லிட்டர் எனப்படுகிறது. கல்லீரல் இருக்க நோயினால் பாதிக்கப்பட்டவரின் இரத்தத்தில் உள்ள இயல்பான அளவை விட குறைந்த அளவில் பிளாஸ்மா புரதங்களும் இயல்பான கிளாமுருலார் வடிகட்டுதல் விகிதத்தை விட GFR அதிகமான விகிதத்திலும் காணப்படுகிறது. பிளாஸ்மா புரதத்தின் கிளாமுருலார் வடிகட்டுதல் விகிதத்தை ஏன் அதிகப்படுத்துகிறது? இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். So this class have the finished. The next class we can go to the next topic. Thank you.